check. Praise. Hallelujah. 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 உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். So glad to meet you all in this morning. ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். Invite you all of you in the name of Lord Jesus Christ. நேற்றைய தினத்தில் நிறைய பேர் இங்கிருந்து வந்திருந்தீங்க மீட்டிங்க்கு மான்செஸ்டரில் ராஷ்டேலில். So yesterday you have come to yesterday's meeting in Rochdale, Manchester. Thank you for that. உங்களுக்கு ஆமாம், சாரி, நான் அடிக்கடி மாறி பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பாஸ்டர் அம்மாவோட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஊழியம் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பல ஊழியர்கள் செய்கிறீங்க. என்னென்னா மிஷினரிஸ் மேலே ரொம்ப கரிசனையாக மிஷினரிகளை தாங்கி சபைகளை கட்டி அநேக ஊழியங்களை தாங்குறீங்க. அது உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் சபையும் அது மேலும் மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். So I'm glad to this morning because I was speaking with the pastor this morning and we were discussing about this and we could see this ministry supporting many of the missionaries and building the churches and supporting that going to bless you, bless your generation and your descendants. யூசுவலி என்ன நடக்கும்னா நம்ம சபையை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இங்கேருந்து பெரிய சர்ச்சை எப்படி வாங்கலாம், என்ன பண்ணலாம், பிளான் பண்ணலாம், அப்படி தான் சர்ச்சுக்கு வரதை எக்யூப்மெண்ட் போடலாமா, இப்படி தான் பிளான் போவாங்க எல்லாருமே. Usually what they plan it is when they get this all this offering and everything they think like no, they have to expand the church, they have to buy instruments and then all these things within the church. That's how they think. ஆனால் நீங்கள் மிஷனரிகளையும் சபைகளையும் கட்டுவது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். நீங்கள் சரியான நிலத்தில் விதைக்கிறீர்கள். So since you are supporting missionaries and building the churches, you are doing the right work and God is blessing you. ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்களும் எங்களுடைய ஊழியத்தை துவங்கினது ஒரு மிஷன் ஃபீல்டில் தான். Understand because we started our ministry in the mission field. So மிஷன்ஸோட பாரம் இன்றைக்கு சபைகளுக்கு தேவை. So today we need the burden of the missionaries. ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? Hallelujah. ஆமென். ஒரு சில பாடல்களை நான் பாடுறேன், உட்கார்ந்து வரைய கேளுங்க. ஏன்னா பாட்டு கேட்க நிறைய பேர் வந்திருப்பீங்க, ஏக்கத்தோட ஆவலோட பார்த்துட்டு இருக்கிறீங்க. I'll just sing few songs and just sit and enjoy the songs and then maybe later you can join with me, brother. Is that okay? Yes. So we'll just sing. Just keep it in G. Are you guys okay to play G? Yeah. Okay, if you know the song, just sing along with me. Is there any other language speaking other than Tamil? Telugu is here, huh? How many Telugu? Oh wow, wonderful. I think last time when I came, I said, சீக்கிரமா you're going to start a Telugu church. அப்பதான் பாஸ்டர் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, you have another Telugu church. God is so good, you know, and God is a faithful God. Every single word from the Lord never goes in vain. Every single word just comes forth at the right time in all our lives, especially in ministry. Amen. இந்த சபையிலிருந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையும் அது வீணாய் போகிறதில்லை. அது தீர்க்க தரிசனமாய் மாறுகிறது. சில நேரத்தில் நம்ம ஜோக்கு கூட சில நேரத்தில் தீர்க்க தரிசனமாக மாறிடுது. Even the jokes that we crack in the church from the pulpit becomes a reality in the kingdom of God. Amen. So he's a faithful God. Amen. There is no match to his faithfulness. அவருடைய உண்மைக்கு அளவே இல்லை. அவர் உண்மை உள்ளவர், அதில் மாற்றம் ஒன்றுமே இல்லை. ஆமென். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ரொம்ப அழகா பாக்குறீங்க என்ன, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை
మాత్రము నేనే మాత్రము నా జీవితమే మాత్రము. ఇంతవరకు నీవు నన్ను భరించుటకు, ఇంతవరకు నీవు నన్ను భరించుటకు నేనే మాత్రము మేము ఏ మాత్రము. నే చూచిన గొప్ప క్రియలు నీ చేతి బహుమానమే, నే చూచే ఘన కార్యములు నీ దయా వలనే. నే చూచిన గొప్ప క్రియలు నీ చేతి బహుమానమే, నే చూచే ఘన కార్యములు నీ దయా వలనే. ఇంతవరకు నీవు నన్ను నడిపించుటకు నేనే మాత్రము నా జీవితం ఇంతవరకు నీవు నన్ను భరించుటకు, ఇంతవరకు నీవు నన్ను భరించుటకు నేనే మాత్రము మేము ఏ మాత్రము. தமிழ்ல ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர், ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர், ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும். இதுவரை என்னை நடத்தியதற்கு, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் ஒரு விசை கூட இதுவரை என்னை நடத்தினீரே, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை இதுவரை என்னையும் என் குடும்பத்தையும் சுமந்தீரே, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் let's sing in Telugu. ఎన్నుకొంటివే నన్ను ఎందుకని హెచ్చించితివే నన్ను ఎందుకని ఎన్నుకొంటివే నన్ను ఎందుకని హెచ్చించితివే నన్ను ఎందుకని. మందను వెంటాడి తిరుగుచున్న
என் குடும்பம் எம்மாத்திரம். நீங்க மாத்திரம் சேர்ந்து பாட போறீங்க. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கானவர். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமென். நாங்கள் கண்ட மேன்மைகள் எல்லாம் அவர் எங்களுக்கு தந்த ஈவா இருக்கிறது. ஆமென். நாங்கள் இன்றைக்கு பார்க்கும் எங்களுடைய உயர்வுகள் எல்லாம் அவர் எங்களுக்கு தரும் தயவா இருக்கிறது. ஆமென். தயவுக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு இட்ஸ் ஃபேவர்னு. ஆமென். ஃபேவர் இஸ் சம்திங் தட் காட் கிவ்ஸ் us. அது அவர் மட்டும் தான் நமக்கு செய்ய முடியும். I'll just give you an example what is favor of God in our lives. When you go for an interview and you sit there, there's a lot of people sitting in the same room. அநேகர் அந்த ரூம்ல உட்கார்ந்துருக்கிறாங்க, பார்க்குறீங்க. அதுலேயும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற முகத்தை பார்த்த உடனே தெரியும் அது ஒரு படிக்கிற முகம். படித்தாலே நல்லா நம்மளோட நல்லா படிப்பாருன்னு பார்த்த உடனே தெரியும். The moment you look at them, you understand, oh, he's a very well studied guy. He studied well. ஓ அது நமக்கு ஸ்கூலில் பார்த்துருவீங்க, அந்த மூஞ்சை பார்த்தாலே தெரியும் நமக்கு. But the funny part is, they don't get the job. You get the job. Amen. You have no idea what the Lord has done in that particular room so that you will get the job, you will get the visa, you will get the approval, you will get the process, your paper is agreed. You have no idea. ஏன் எனக்கு நடந்துச்சு தெரியல ஆண்டவரே. That is the favor of God. And then what is the grace of God? Grace of God, நல்லா கேளுங்க. The things that you experience in your life, the blessings, the lift, the glorious breakthroughs, the provisions, and all these appointment letters and everything, you don't understand why God did it in your life. ஏன் இந்த அற்புதத்தையும் இந்த நன்மையையும் இந்த உயர்வையும் கர்த்தர் எனக்கு தந்தார் என்பது நமக்கு புரியவே புரியாதுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் அது நமக்கு புரியவே கூடாது. என்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தின் வழி புரிகிறதோ, when you understand the ways, the miracle, why God did it, when you understand the reason behind your miracle, that's not the grace of God. When you don't understand, that is the grace of God overflowing in all your life. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவ கிருபை அதிகமாய் பொங்கி வருவதற்கான அடையாளம் என்ன? எனக்கு புரியவே இல்லை ஆண்டவரே. நான் சொல்லுவேன், புரியவே கூடாது கடைசி வரைக்கும். ஆமென். அதுதான் தேவ கிருபைங்க. அதனால தான் எழுதுனேன், ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியல ஆண்டவரே. Why you chose me? Why you lifted me? I have no idea. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன்னா அற்பமான ஒரு வாழ்க்கை. Very simple, humble life. All of us we had. Even yesterday I was preaching in the church. I was telling them, hey, we all came here with one suitcase or two suitcases in our lives, with lot of dreams, desires. Let me see. Lot of plans, lot of நம்மள மாதிரி பிளான் போடுறது இந்தியன்ஸ் மாதிரிலாம் யாருமே போட முடியாது. Nobody can plan like Indians. We strategize, we calculate, and we just call certain people, we get all the things on the paper. ஐயோ வேற லெவலில் நம்ம பிளான் போடுவோம். ஆனால் அந்த பிளானுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஒன்றை செய்கிறார் நமக்கு. ஆமென். God always does more than what we pray, more than what we desire, according to Ephesians chapter 3 verse 20. That's what Bible says. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எப்படி சொல்றாரு? அப்படியே செய்வேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, மிகவும் அதிகமாக. எத்தனை பேர் சொல்ல முடியும் மிகவும் அதிகமாய் ஆண்டவரின் வாழ்க்கையில செய்திருக்கிறார்கள்? How many of you can say God has done exceedingly abundantly above and beyond in my life? That's what God does. That's the plan of God, and that's the purpose of God, and that is the desire of God for this morning. Amen. இந்த காலை வேளையில அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லும் வார்த்தை, மிகவும் அதிகமாய். நிறைய நேரத்தில் பாருங்க, பல காரியங்களை the things that you see discourages you, disappoints you. ஐயோ இப்படி ஆயிடுச்சா, ஐயோ அவர் வேலை போயிடுச்சா, ஐயோ வீட்டுக்கு போயிட்டாரா, ஐயோ ஊருக்கு போயிட்டாரா, இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு பயந்துட்டே இருப்போம். I know the one who holds my life never fails me, not even once. He will never leave me in the middle. He will lead me, he will guide me, he will provide for me. அதையும் ஒரு அற்புதமாக என் ஆண்டவர் மாற்றி தருவார். ஆமென். நான் ஒரு பாட்டு எழுதினேன், நீர் உண்மையுள்ளவர் நன்மை செய்பவர். அந்த பாட்டு தெலுங்குலையும் பாடணும், நீவு உண்ண வாடவு நினைத்து பார்க்கிறேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டில் ஒரு லைன் எழுதியிருப்பேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நான் வந்து சொல்கிறேன், குறைவில்லாமல் எத்தனை பேர் ஆண்டவர் நடத்துறார்? 4 ராமன் தான் வந்திருக்கு. How many of
we can say that you have no shortcomings in your life. God is providing everything. குறைவில்லாமல். நான் எழுதிட்டேங்க, குறைவில்லாமல் என்னை பாவம் பிரதர் உங்களை சும்மா நிற்க வச்சுட்டேன் நான். சாரி, தேங்க்யூ. குறைவில்லாமல் என்னை உண்மையாய் நடத்தினீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எழுதி பாட்டெல்லாம் பாடி ரெக்கார்டிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு பாட்டை ஹெட்ஃபோன்ஸில் போட்டு நைட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்கள்லாம் தூங்க வச்சு குறைவில்லாமல் உண்மையாய் என்னை நடத்தினீர் இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ ஆவியானவர் கேட்குறாரு, பெனி உனக்கு குறைவே இல்லையா வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டார். என்னடா இது ஒரு மாதிரி ட்விஸ்ட் கொஸ்டினாக இருக்குது, இது very tricky question. You know, when the Spirit of God asks you certain questions, that means God is speaking to you and trying to tell you some revelation. He's trying to make you understand the paths, the guidance of God's. நல்லா கேளுங்க. அதுக்கே குறைவே இல்லையா பெனி அப்படின்னா சொன்னேன். இல்லையா ஆண்டவரே, குறைவு இருந்துச்சே. இப்போவும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. பண தேவை இருக்கலாம், அது ஜாப் தேவையாக இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்கலாம். some kind of need that all of us we have right now. பட் நான் கேட்டப்போ என்ன சொன்னோம், இல்லை ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துகிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறோம், குறை இருக்குது, ஆனாலும் ஆண்டவரை பார்த்து குறை வச்சுருக்கீங்களேன்னு குறை சொல்லிடக்கூடாதுன்னு. we just tell it from our heart. Gratitude just comes from our heart and we tell God, Lord குறை ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன, குறைவு இருந்துச்சு. அப்போ நான் பாட்டை பார்த்தேன், நேராக போனேன், ஸ்டூடியோக்கு போனேன், திரும்ப பாட்டை எழுங்கப்பா, நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பாட போகிறோம். என்ன பாடணும்னா, குறைவு இருந்துச்சு, ஆனால் அந்த குறைவின் மத்தியில் அவருடைய உண்மை அதிகமாக இருந்தது. அப்போ பாட்டை மாற்றி எழுதினேன், குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர் ஆண்டவரே. எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்ல முடியும்? குறைவு இருக்குது, இன்னைக்கு தேவை இருக்குது, சின்ன பயம் இருக்குது. எஸ், இட்ஸ் நேச்சுரல். But I have a faith in my God, even in the shortcomings. His faithfulness is stronger than my problem. His faithfulness is stronger than my situation. His faithfulness is stronger than all the things that I'm experiencing right now in my season. His faithfulness will never fail. Amen. Amen. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. எத்தனை பேர் ஏங்கி பார்த்தீங்க சிலதெல்லாம்? ஆமே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீ, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். குறைவிலும் உண்மையாய், குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். இருதயத்திலிருந்து சொல்லுங்க, கடைசி வரைக்கும் நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். ஆமென். அவர் கடைசி வரைக்கும், ஆமென், கடவரக்கும், ஆமென். నీవు ఉన్నవాడవు, మేలు చేయువాడవు, కడవరకు చేయి విడక నడిపించువాడవు. నీవు ఉన్నవాడవు, మేలు చేయువాడవు, కడవరకు చేయి విడక నడిపించువాడవు. ఆమేన్. அவர் கடைசி வரைக்கும், until the end. I just want to encourage this morning, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை உங்கள் வாழ்க்கையிலே துவங்கினாரோ அதை அற்புதமாய் நடத்தி செல்வார். I want to tell you, the Lord is with you, and whatever He initiated in your life, He will never leave it in the middle, not even once. அதை நிறைவேற்றுவார், சாட்சியாய் நிறுத்துவார், உங்களை அற்புதங்களை காண செய்வார், உங்களை நன்மையினை கரங்களிலே பெற்றுக்கொள்ள செய்வார், உங்களை குறைவை காண விடமாட்டார். இந்த குறைவையும் என் ஆண்டவர் ஒரு அற்புதமான சாட்சியாய் மாற்றி தருவார். Even this season will turn out to be a glorious, wonderful testimony from your life. ஆமென். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் அப்படியே நீங்களாம் பாட்டு கேட்கணும்னு ஒரு பாட்டை அப்படியே பாடிட்டு அப்படியே பாடும். உங்க கிருபை வேண்டுமே
உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை, உங்க கிருபை இதுவரைக்கும் தாங்கின சுமந்த தப்புவித்த போதுமே. உங்க கிருபை, நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தாரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் சொல்லுங்க, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது இதுவரைக்கும் என்னை வாழ வைத்தாரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. எல்லாரும் சேர்ந்து உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை, நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. ஓ, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீரை துடைக்க ஒரு கிருபை வந்ததே. உங்க கிருபை, நானும் இல்ல. உங்க கிருபை இல்லே, நானும் இல்ல. இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இயேசுவே, நான் ஒன்றும். ஓ, உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை, நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தெலுங்குல ஒரு கோரஸ் மட்டும். నీ కృపయే కావలెను, నీ కృపయే చాలును, నీ కృప లేకుంటేనే నేనేమి లేనయ్యా. నీ కృపయే కావలెను, నీ కృపయే చాలును, నీ కృప లేకుంటేనే నేనేమి లేనయ్యా యేసయ్యా. எத்தனை பேர் சொல்ல முடியும், அந்த கிருபை என்னை தாங்கி சுமந்து தப்பு வைத்திருக்கிறது? ஆமென். அதே கிருபை இனிமேலும் உங்களை தாங்கும், சுமக்கும், தப்புவிக்கும், அற்புதங்களை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும், உயர்வுகளை கொண்டு வரும், ஆசீர்களை கொண்டு வரும். அந்த கிருபை உங்களோடு கூட இருக்கிறது என்பதை கிருபையே நிரூபிக்கும். ஆமென், ஆமென். Wonderful, praise God. What a joy to be here this morning. உங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். சாரி, திரும்ப நீங்கள் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க. தேங்க்யூ. இந்த காலவேளையில் வேகமாக சில வசனங்களை பார்ப்போம். நான் பாஸ்டர் அம்மா சொன்னது போல் நான் முடித்துவிட்டு உடனடியாக நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏன்னா ஈவினிங் அங்கே 5 மணிக்கு எங்களுக்கு ஒரு தெலுங்கு சர்வீஸ் இருக்குது. ஆனால் அது பிளான்லேயே இல்லை. நான் வந்த பிறகு தான் தெரியும் இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறேன்னு. பட் ஆனாலும் உங்களோட கூட இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யுவர் சர்ச் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சர்ச். அதனால் இன்றைக்கி உங்கள் பாஸ்டர் தான் மிஸ் பண்ணுறோம், அவங்கள தான் பார்க்கல. பட் நான் பிராட்ஃபர்டில் இருக்கும்போது இருந்து வந்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 2018 நினைக்கிறேன். 2018 ஐ எம் கமிங் டு த சர்ச். ஐ எம் சீயிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் த சர்ச், த க்ரோத் ஆஃப் த சர்ச், த மெச்சூரிட்டி ஆஃப் த சர்ச். ஆமென். இன்றைக்கி அந்த சபைகள் வளருவது மாத்திரமல்ல,
நம்முடைய வாழ்க்கையில் இந்த மெச்சூரிட்டிக்கு என்ன சொல்லலாம் தமிழில்? ட்ரான்ஸ்லேட்டர் மெச்சூரிட்டி தானா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஒரு முதிர்ச்சி, ஏன்னோ சபையில் ஒரு முதிர்ச்சி ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதை கர்த்தர் தான் செய்கிறார். இன்னும் அதிகமான முதிர்ச்சியை சபைக்குள்ள ஆண்டவர் தருவார், நடத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். சொன்ன வேகமாக நாங்கள் தேவ வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். கடைசியாக வேணால் ஒரு பாட்டு நம்ம பாடுவோம். Possible at the last. நாங்கள் ஒரு லாஸ்ட் 2 weeks பிஃபோர் ஒரு பெரிய கான்சர்ட் ஒன்று சென்னையில் பண்ணியிருந்தோம். என்னுடைய ஊழியத்தில் 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதை ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அது ரொம்ப பெருசாயிருச்சு. So since I completed 20 years of my ministry, I thought I'm going to start a small meeting and then it became a big concert. And then அந்த கான்சர்ட்டு நாங்கள் போட்டு சோல்ட் அவுட் ஆகி இடம் இல்லாமல் வந்தவங்களை பாவம் திரும்ப அனுப்புகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா போலீஸ்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா ஓரளவுக்கு தான் நம்ம அகாமடேட் பண்ண முடியாது, அதுக்கு மேலே பண்ண முடியாது நம்மளால். And too much of people came and then we have to send some of the people because we can't accommodate those people and the police have come in. And நான் ஊழியத்துக்கு வந்து 20 வருஷத்தை ஆண்டவர் நிறைவேற்ற கிருபை தந்தார். So God gave me a grace to complete 20 years in my ministry. God be glorified. ஆனால் துவங்கும் பொழுது ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு, தரிசனம் மட்டும்தான் கையில் இருந்துச்சு. When I initiated, all I had is only the vision I had. நல்லா கேளுங்க, தரிசனம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும். பணம், பேக்ரவுண்டு, இன்ஃப்ளூயன்ஸு, கான்டாக்ட், கனெக்ஷன் அதெல்லாம் தேவையில்லை. தரிசனம் ஒன்று உங்களோட கரங்களில் இருக்கும் என்று சொன்னால் தரிசனம் அது அற்புதமாய் நிறைவேறும், வல்லமையாய் நிறைவேறும், உங்களை ஆச்சரியப்படுத்தும். So I would say that if you have the vision, no need to worry about the money or fame or name or whatever it may be. If you have the vision, God will give all the remaining everything. ஆமென். ஒருவேளை இப்போ கூட தரிசனம்னு சொன்னால் நிறைய பேர் நல்லா கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்து சில நோக்கங்களை, எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள். So when we say about vision, you may have some kind of plan and idea about your life. ஆனால் அது நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகளோ வழிகளோ அது நடக்கும்னு நம்புறதுக்கோ ஒன்றும் இப்போ கையில் இல்லாமல் இருக்கும். But to accomplish that, you may not have any kind of idea or any kind of ability or anything like that. கேளுங்க, அதான் பர்ஃபெக்ட் சைன். That is a perfect sign, I would say. எதுவுமே இருக்க கூடாது கையில். You shouldn't have anything like that. கையில் ஒண்ணுமே என்ன இது என்ன நீங்க சொல்றீங்க, ஒண்ணுமே இல்லை, நீங்க இதை போய் செய்ய போறேன்னு சொல்றீங்க எனக்கு. You should say like that, Lord, what is there? I don't have anything, but you are saying that it's going to happen. எனக்குள்ள நீங்க ஒரு தரிசனத்தை, ஒரு ட்ரீமை வேற போடுறீங்க. இதெல்லாம் நடக்கும் உன் வாழ்க்கையில, நீ ஜெபி அதுக்குன்னு சொல்றீங்க. And you gave me a dream, you gave me a vision, and you said that it is going to happen, and you pray for it, you say. உங்களால நம்ப முடியலல்ல? Couldn't believe, isn't it? அதான் பெர்ஃபெக்ட் சைன். That is a perfect sign. ஆமென். Hallelujah. கரெக்ட்டான will of Godல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். That is the time that you can say that I'm in the right will of God. ஆமென். நல்லா கேளுங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். Listen carefully. God gave a promise to Abraham. ஆண்டவர் சொல்றார், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. God gave the promise saying that I'm going to make you as a stars in heaven. கடலோரத்துல இருக்கிற அந்த மணல்ல கூட எண்ணிரலாம்ப்பா, உன் சந்ததியை எண்ண முடியாதுன்னு சொல்றாரு. And he says that we can count the sands in the sea, but you can't count your generation, he says. இந்த வசனம் நிறைவேறதுக்கு என்ன இருக்கணும்? ஜெனரேஷனல் blessing இருக்கணும் கையில first. To accomplish that promise, there should be a generation for him. என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா போயிருன்னு பார்த்தா நீங்க என்னமோ வானத்து நட்சத்திரன்றீங்க, மணல்ன்றீங்க. அட விடுங்க ஆண்டவரே. So if you give me a child, that should be enough, Lord, but you are saying that stars in the heaven and the sand in the sea. Many a times, 99.9% of the time, it doesn't make sense at all. 99% நமக்கு புரியவே புரியாது. என்ன ஆண்டவரே சொல்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். Most of them we say like, what you are saying, Lord? அதான் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு. ஆபிரகாம் தனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினது நிறைவேறும் என்று நம்புவதற்கு ஒன்றுமில்லாதிருந்தும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசித்தான். In New Testament there is a verse says Abraham doesn't have anything to put his faith on, but still he had faith on the Lord. நம்புவதற்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப there is nothing to he can believe on that. ஆனா நம்புவான் ஆண்டவரே. Still we believe. பார்த்து போவதற்கு பாதை ஒன்றும் இல்ல. There's no path to see and walk. ஆனா உங்களோடு கூட நான் நடப்பேன் ஆண்டவரே. But I will walk with you, Lord. My dear church, the very important thing is not the destiny, it is a walk with the Lord. நாங்கள் இலக்கை அடைந்து விட்டோம் என்றது அல்ல, நாங்கள் அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். Amen. It is not the destiny, it is a journey with God.
ஆமே. ஏன்னா டெஸ்டினி வந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு காணிக்கை தர ஆண்டவரே, முடிஞ்சு கதை. So the reason is if you reach the destiny, all you said is Lord thank you and you give an offering to the Lord. அடுத்த டெஸ்டினி ஒன்று வந்துடும் திரும்ப. And the next destiny you will reach. ஆனா தேவனோடு கூட நடந்து போகிற அந்த ஜேர்னி இருக்கு பாருங்க, அதுதான் என்னை வந்து உற்சாகப்படுத்துது. ஏன்னா அந்த ஜேர்னில வந்து அவர் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர்னு தெரியும், அவர் என்னை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாருன்னு தெரியும், அவர் எப்படியெல்லாம் எனக்கு ப்ரொவிஷனை கொண்டு வராருன்னு தெரியும். ஏன்னா ஜேர்னி தான் அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை மேம்படுத்துகிறது, என்னைக்கும் அவருக்கு இருக்கிற லைஃப் வந்து மெச்சூர் பண்ணுது. அது the important thing is the journey along with the Lord, the walk along with the Lord. When you walk along with the Lord, you can see that the fellowship that you have with him, and you have this interaction, a close fellowship, all these things you will achieve only in the walk. நல்ல மெச்சூர்ட் கிறிஸ்டியன் நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இலக்கு இல்லப்பா, அவரோடு கூட நடக்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். If you ask a mature Christian, they may say it's not about destiny, it's all about walk with the Lord. அவங்க சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் இல்லப்பா, ஆசீர்வதிக்கிறவர் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. They say like it's not about the blessing, I need the person who blesses me. எனக்கு நன்மை வேண்டாம், எனக்கு நன்மை செய்பவர் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. It's not about goodness I want, I need a person who gives the goodness. ஆமென். Hallelujah. நான் இப்போ ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். I'm just writing a ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அந்த பாட்டில் வந்து எழுதியிருக்கேன் எப்படின்னா, ஆண்டவரே இவ்வளோ பேர் என் கூட இருக்கிறாங்க, அதிக எண்ணிக்கை என் கூட இருக்கிறது அது பெருசு இல்லை, சான்றோர்கள் பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை, நீங்க என் கூட இருக்கிறது தான் முக்கியம் ஆண்டவரே. So I'm writing a lyric saying that lots of people are along with me, intellects and all other people, great people are with me. The very important thing is I need you in me. அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைன் எழுதியிருந்தேன். அது ஒரு சிச்சுவேஷன், அது ஒரு சூழ்நிலை, அதில் ஒரு சாட்சி வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை எழுதுறேன். ஆண்டவரே நான் உங்களுக்காக ஓடுகிறேன், பெறுவதற்காக அல்ல, ஏதாகிலும் உங்களுக்கு இழப்பதற்காக நான் ஓடுகிறேன் ஆண்டவரே. So it was a situation, troublesome situation, challenging situation. I wrote like this, I'm running Lord not to receive something, I want to lose something for you Lord. நிறைய நேரத்துல நான் ஒரு பெரிய லாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு ஃபேமிலில ஒரு பெரிய லாஸ். So many times I have gone through this kind of loss, and particularly in a particular loss in the family. It's a very heartbreaking loss ன்னு வெச்சீங்களேன், வெளியில யாருக்கும் தெரியாது. It's a very heartbreaking loss. So no one knows, outside people no one knows, it's a outbreaking loss. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், இவ்ளோ பெரிய இழப்பு ஏன் ஆண்டவரே, why we have to go through this loss in our life? எதுக்காக இந்த இழப்பு ஆண்டவரே? இழப்பை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கறேன். I'm keep on speaking about the loss and I'm asking the Lord, why I have this loss? அப்ப ஆவியானவர் கேக்குறார், பென்னி நீ அப்போ வெறும் இழப்பு தான் நீ பாத்தியா, என்ன இடத்துல இருந்து நீ ஒண்ணும் பெற்றுக்கொள்ளலையா அப்படின்னு கேட்டார். And the Holy Spirit asked me, is it you that looking only the loss, only the பலார்னு ரெண்டு அடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. Was looking, giving a good slap for me. Being very brutally honest with you, you know. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர், அப்போ நான் பாட்டை எழுதுறேன். அந்த see all the situation that we go through, we write our prayers, our devotions, our songs, our communications as songs. அவ்வளோதான், அதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது. பாஸ்டர் எப்படி நீங்கள் உட்காந்து எழுதுறீங்க, 40 நாள் உபாசம் எழுந்தீங்களா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறோம் எல்லாம். ஆனால் பாடல்களுக்காக உட்காந்துலாம் அப்படிலாம் பண்ணுறதில்ல. So most of prayer becomes a song, அவ்வளோதான். Most of them, when we write lyrics, you may ask the question like, Pastor, you stay 40 days fasting and then you write. No. Most of the time, all these troubles and trials and then problems, that brings us the lyrics to us. அப்போ எழுதுனேன், இழந்தேன் என்று சொல்ல என்னிடம் ஒன்றுமில்லை, பெற்றேன் என்று சொல்ல என்னிடத்தில் ஆயிரங்கள் உண்டு ஆண்டவரே. So there is nothing I can say I lost for you, but I can say many things that I received through you. தொடர்ந்து ஓடிடுவேன், பெறுவதற்காக அல்ல, ஏதாகிலும் உமக்காக இழப்பதற்காக. Continue to run, not to receive something, I'm going to lose something for you. பெற்றுக்கொண்டு எல்லாராலும் ஓட முடியும். So everybody can receive something and they can run. இழப்பதற்காக ஓட முடியுமா? Is there any people that you can run for losing? Me and my brother, we used to pray this prayer, Lord, what am I going to lose for you today? நானும் எங்க அண்ணனும் இது ஜெபம் பண்ணுவோம். நான் என்ன ஆண்டவரே கிளாஸ் பண்ணதுக்கு இருக்கறோம். யாரா அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப டஃப்பான பிரேயர் அது. Have you ever prayed like that? இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன இழக்க போறேன் ஆண்டவரே? It's a very powerful prayer. Only the people who have that kind of a relationship with God, they can pray this prayer with all their hearts. The மாதிரி ஒரு எல்லாம் ஜெபிப்பாங்க. இல்ல, ஆனால் இழப்பதற்காகவும் உமக்காக ஓடுகிறேன் என்பதுதான் ஒரு உண்மையான கர்த்தருடன் இருப்பதற்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அதான் பவர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். When we say about the powerful relationship, it's not about receiving something. That's the reason I run. Even though I run, I want to lose for you. வேகமாக நம்ம எல்லாரும் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 33 அதிகாரம், Psalms chapter 33. Once you turn to 33, I will tell the verse. சங்கீதம் 33 10-11 வசனங்கள், 10 and 11. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி
ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென். இந்த வசனம் பாருங்க, ரெண்டே வசனம் தான், நல்லா கேளுங்க. இந்த ரெண்டு வசனமும் அந்த ரெண்டு வசனத்துக்கும் எதிர்மறையான காரியங்களை சொல்லுகிறது. So this has only two verses and both the verses contradicts each other. நல்லா கேளுங்க. முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். The first verse says the Lord brings the counsel of the nation to nothing. He makes the plans of the people of no effect. நல்லா கேளுங்க. plans of the people to nothing. அதுல ஒரு ரொம்ப அழகான வார்த்தை, he frustrates the plans of the people அப்படினு போட்டுருக்கு. So the other version it says he frustrates the people, the plans of the people to no effect. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் தீர்க்கதரிசனமா ஒரு வசனம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா ஒன்னு காலையில வந்து இப்படி சொல்லிட்டு போறீங்களே, போறவர் நீங்க பாட்டு நேரா லண்டனுக்கு போக வேண்டியது தானே. You may be asking this question, Pastor, you came this morning, you should have given some good verse or promise verse. Instead of that, you giving such kind of work. Instead of coming here, you should have gone somewhere, isn't it? இந்த வசனத்தை நானும் ஒரு திட்டத்தோட படிக்கும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. So even when I was reading like this with a plan, I was the same situation. என்ன ஆண்டவரே தீர்க்கதரிசனம் என்ன பேசுறீங்கன்னு பார்த்தா ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குறாருன்னு போட்டீங்களே எப்படின்னா, ஆண்டவரே நான் ஒரு பிளானோட இருக்கிறேன், நான் ஒரு திட்டத்தோட இருக்கிறேன், ஒரு ஜெபத்தோட நான் இன்னைக்கு காலையில வந்திருக்கிறேன், நீங்க ஆனா நான் வந்ததுக்கு எதிர்மறையா இப்படி சொல்லிட்டீங்களே ஆண்டவரே. Even same question I also had, like Lord, with prayers and with all with the expectation I come here and you giving a word saying that I'm going to make all your plans into no effect. ரெண்டு சொல்றாரு பாருங்க, ஒன்னு ஆலோசனைன்னு சொல்றாரு, two things he speaks about. One he speaks about counsel, and இரண்டாவது காரியம் சொல்றாரு நினைவுகள் சொல்றாரு, and his second thing he speaks about the thoughts. இப்ப பாருங்க, நான் என் குடும்பத்துல நான் பண்ற ஆலோசனை, என் மனதுக்குள்ள நான் நினைக்கும் நினைவுகள் ரெண்டுத்தையுமே ஒன்றுமில்லாமல் போகும் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஆண்டவரே? God says the counsel, that the advice that we have within the family and the thoughts we have in our mind, everything, both the things, it says no effect. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தாவீது இந்த வசனத்தை எழுதும் பொழுது தாவீது ராஜாவாக இருக்கிறார். So you need to understand the concept of this. When he was writing this verse, David was a king. அப்ப ராஜாவுக்கு பல ஆலோசனை சொல்லும் பெரிய பெரிய ஞானிகள் அவரோடு கூட இருக்காங்க. So for David to give a counsel, there are great wise men are there. அந்த வார் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி கொடுக்கிறதுக்கான நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. There are people who can teach about the war strategies. They also, those people also there. நிறைய ஆலோசனைகளை அவருக்கு கொடுக்கறாங்க. There were people giving lots of advice to him. அதெல்லாம் இவர் எடுத்துக்கிட்டு சூப்பர்ப்பா அப்படியே பண்ணிரோன்னு பிளான் பண்றாரு. He was saying that let's take all these advice and let us plan like that. ஆனா எதெல்லாம் பிளான் போட்டு கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கும்போது என்ன பிளான் போட்டாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் செய்றாரு. So whatever the plan they decided and start to execute, everything what is supposed to happen, God does everything opposite to that. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களோ ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. Whatever they plan, the strategy, everything is happening opposite to that. என்னெல்லாம் கவுன்சில் வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நடக்குது. So whatever the people counseled him, everything is happening opposite to that. ஆனா இவங்க எதிர்பார்த்ததை விட பெஸ்டா நடக்குது. But what happens is whatever they expected, it's beyond that. இப்ப தாவீது இந்த சூழ்நிலையை எல்லாம் புரிந்து கொண்டு தான் எழுதுகிறார். David understood all this situation. That's the reason he writes like this. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, the Lord brings the counsel of the nations to the nothing போட்டுட்டு he frustrates the plans of the people. நல்லா கேளுங்க, அவர் ஜனங்களுடைய ஆலோசனைகளை ஒன்றுமில்லாமல் அவமாக்கி போடுகிறார். He makes the plans of the people of no effect. ஒரு எஃபெக்ட் எல்லாம் பண்றாரு. உடனே ஏன் இப்படி பண்றாரு அப்படின்றதுக்கான பதில அடுத்த வசனத்துல சொல்றாரு. So you can see that why he does like that. You can find it the answer in the next verse. கர்த்தருடைய ஆலோசனை, the counsel of the Lord, நித்திய காலமாகவும் stands forever. அவருடைய நினைவுகள், the plans of his heart, தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தில் எழுதுகிறார். to all generations he says. நல்லா கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யும் ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு தேவையை சந்திக்க கூடியதான ஜெபமாக தான் இருக்கும். So most of the time that we praise the prayer, all these prayers are supposed to be whatever need we have at the minute, we for the current situation. இன்னைக்கு என்ன தேவை? இங்க இருக்கிற யாராவது ஆண்டவரே 2050ல ஒரு தேவை வரப்போகுது ஆண்டவரே, அதுக்கு நான் இப்பவே ஜெபிக்கிறேன், யாரா ஜெபிப்போமா? Is there anyone that you pray for 2050? I have a need, Lord God, in 2050. I need to pray for that. 2050ல விடுங்க ஆண்டவரே, இப்போ எனக்கு ஒரு தேவை ஆண்டவரே. Leave about 2050, Lord. I need now. Currently, I need. இப்போ எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும் ஆண்டவரே. I need in this situation. I need a breakthrough. இப்போ எனக்கு ஒரு பாதையை காண்பிங்க ஆண்டவரே. Lord, now show me a way, Lord. இப்போ ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. Lord, do a miracle now, Lord. ஓ நல்லா கேளுங்க, நம்முடைய எல்லா ஜெபங்களும் இன்றைக்கு தேவையை சந்திக்கிறதாக மாத்திரமே இருக்கிறது. All our prayers depend on today's need. ஆனா ஆண்டவர் இங்க வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையிலே அது இன்றைக்கு மாத்திரமல்ல, அது நித்திய காலமான காலத்திற்கான ஒரு ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார் In என்று. verse 11 it says the counsel of the Lord stands forever. It's going to be ever and ever. நல்ல கேளுங்க, foreverக்கு எங்கேயாவது full stop இருக்குதா? Forever, is there a full stop? Foreverனா என்ன? Until the end Jesus comes on the clouds, he will fulfill and he will sustain, he will take care of my family and all my needs. ஆமென். என் தேவையை, என்னுடைய வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை, என் பிள்ளைகளை எல்லாவற்றையும் அவர் அற்புதமாய் பார்த்துக் கொள்வார் என்பதுதான் நித்திய காலத்திற்கான திட்டம். அப்ப தாவீது போட்டது அன்னைக்கு நான் ஒரு வெற்றியை பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் அன்றைக்கு ஒரு வெற்றியை மட்டும் தரல, அவர் நித்திய காலமாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய திட்டம், அவருடைய தரிசனம், அவரை அமர வைத்தது எல்லாம் காலத்திற்கும் நிக்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. So David was thinking he need a victory at the moment, the current situation, but what God planned is he wants to get the victory forever and ever, so he planned something else. நித்திய காலத்திற்கான திட்டம். So the plans for the forever. ஆண்டவர் அவருடைய மனதிலே உங்களை வைத்திருக்கும் நினைவு அது தலைமுறைகளை தாங்கி நிற்கும் நினைவாக இருக்கிறது. Also the plans that God has in heart, it's for your generation after அப்ப generation. என்னன்னா, இப்ப நான் ஜெபிக்கிற ஜெபம் நல்லா கேளுங்க. We don't understand the complete plan and the purpose of God in our life. நமக்கு புரியறதே இல்ல. என்ன ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம இருப்போம், ஏன் ஆண்டவரேன்னு இருப்போம். ஆனா அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் பெரிய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே துவங்குகிறதா இருக்கிறது. So in spite of all the situation where we think but he does great things in our ways. எப்பெல்லாம் நம்ம முடிஞ்சிருமோ அப்படின்னு இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு பெரிய துவக்கத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Whenever we think this is over, this is going to be complete, nothing else, that's where God going to start things. ஆமென். அப்ப அவர் எனக்காக குறித்திருக்கும் நினைத்திருக்கும் நினைவுகள் எல்லாம் அது இப்பொழுது மாத்திரமல்ல, என்னை தலைமுறையாய் தாங்கி நிற்குமான ஒரு திட்டத்தையும் தரிசனத்தையும் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். So the plans and purpose that he kept for me, it's not for the current situation, it is for ever and ever. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. It's not your thoughts, it's my thoughts. உன்னுடைய யோசனைகளை, உன் பிளான்ஸ்லாம் என் பிளான் கிடையாதுப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். He says your plans are not my plans. நல்லா கேளுங்க. அப்ப நம்ம ஒரு தலைமுறையின் திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறான்றப்ப நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். So when God has a plan for our generation, but we need to think how our plans are. இப்ப பாருங்க, 2 ராஜாக்கள்ல ஒரு சம்பவம் நடக்குது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல. In 2 Kings chapter 5 there is an incident happened. உங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். You all know the story of it. நான் உங்களுக்கு ஷார்ட்டா அந்த கதையை சொல்றேன். I'll quickly summarize the story. இங்க யார் ஒருத்தர் இருக்காரு, எலிசா தீர்க்கதரிசி இருக்காரு. There is a prophet called Elisha. அப்புறம் நாகமான் ஒரு சீரிய படையின் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. And there is a Syrian army officer called Naaman. அவர் ரொம்ப மைட்டி மேன் ஆஃப் வேலர்னு போட்டுருக்கு, பராக்கிரமசாலி, அவர் ரொம்ப ஃபேமஸ்னு போட்டுருக்கு வசனம். And the Bible says he is a mighty man of valor, and then he is a famous person. அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய குறை இருக்குது, அவருக்கு ஒரு குஷ்டரோகம் இருக்குது. But in his life there is a lack, he had a leper. இப்போ இந்த குஷ்டரோகத்தை சுகப்படுத்துவதற்கு சீரியாவில் ஒருவரும் இல்லை என்றதுனால, அதுக்கு ஒரு பெரிய கியூரும் இல்லைன்றதுனால அங்க இருக்கிற ஒரு அடிமையா வந்த ஒரு இஸ்ரவேல் பெண்மணி சொல்றாங்க, ஐயா தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் இஸ்ரவேலில், நீங்க அவரை போய் பாருங்க, உங்களுக்கு மேபி சுகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. So since he has this leprosy, there's no one in this Syria that was to cure. There was a girl who was in the country. She said, in Israel there is a prophet, if you go there you may be healed. உடனே இவரும் கிளம்பி வராரு. Immediately he comes there too. நான் ஷார்ட்டா சொல்றேன். 10வது வசனத்துல 10-11 வாசிச்சு பாருங்க யாராவது. So if 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் நினைத்திருந்தேன். Everybody say that I was thinking like this. சொல்லுங்க, எனக்குள் நினைத்திருந்தேன். Thought like this. இப்போ நல்லா கேளுங்க. நான் போன தடவை வந்தப்ப பிரதர் எனக்கு இந்த பிரசங்கத்தை ஞாபகப்படுத்தினாரு. என்னை கூப்பிட்டு வந்த பிரதர் அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க வந்தப்போ லாஸ்ட் டைம் இதான் பிரசங்கம் பண்ணீங்க, இதான் பண்ணீங்க. அப்போ நல்லா கேளுங்க, அது லைட்டா உங்களுக்கு ரீகேப் பண்றேன் அந்த பிரசங்கத்தை. The person who brought me while he was coming, he was saying about last year when you came, this is what the message you gave, and then I just want to give a quick recap about that. நம்ம வாழ்க்கையை துவங்கும் பொழுதோ இல்லை நம்ம காலேஜ்ல இருந்து வெளியில வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதோ நம்ம எல்லாரும் ஒரு அற்பமான ஒரு சாதாரணமான ஜெபத்தை செய்கிறோம். So when we start our journey, when we start our life from the college, we make a normal ordinary prayers. ஆண்டவரே எப்படியாவது எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே. Amma give me a job, Lord. கரெக்டான வேர்டு somehow. நல்லா கேளுங்க, இந்த ஜெபத்துக்கு நான் பேரே வச்சிருக்கேன். என்ன பேர் தெரியுமா? somehow prayer.
So I named it this prayer kind of way. This is somehow prayer. நமக்கு பெரிய திட்டம்லாம் அப்ப ஒண்ணும் கிடையாது. We don't have great plans for us. ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் சர்வை பண்ணிக்கிறேன். சர்வைவல் பிரேயர் தான் அது. So it's a survival prayer. Like, you know, if you get something, இந்த சம்பளம் கொடுத்தீங்கன்னா அந்த லோன் கட்டிடுவேன் ஆண்டவரே, எஜுகேஷனுக்கு லோன் வாங்கின ஆண்டவரே, அப்பா அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆண்டவரே, இதுக்கு மட்டும் நீங்க சந்திச்சீங்கன்னா போதும் ஆண்டவரே. Lord, if you satisfy my need, like, you know, I can pay my loans, I can support my family. For this reason we pray. எப்படியாவது என் கசினுக்கு முன்னாடி அதுவும் எனக்கு வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே. And we pray like this, Lord, somehow we give the work job before my cousin gets. அப்படி இல்ல என் கசினோட அம்மா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஆண்டவரே. Otherwise my cousin's mom will call my mom. அது ஒரு பெரிய பிரச்சனை பாத்துங்க. It's a big trouble, isn't it? அவங்களுக்கு எப்படி தான் தெரியும் தெரியாது, ஆனா கரெக்டான டைம்ல கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. So we don't know how they will get all this news. நமக்கு மதியான ரிசல்ட் they will call. மதியான எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னா கரெக்ட்டா மதியான கூப்பிடுவாங்க, ரிசல்ட் வந்த உடனே. எப்படி தான் தெரியும் தெரியாது. So if you imagine that afternoon we get the exam result, afternoon by afternoon they will give a call. ஏனா அவங்களுக்கு அவங்க கதையை விட உங்க கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. So rather looking at their story, your story is very important for them. அது நீங்க ஃபெயில் ஆட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு வாரம் உங்க கதை தான் ஓடும். Imagine if you have failed, one week they speak about that. 10 வருஷத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த வாட்ஸ்அப் குரூப் இல்ல, இப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபேமிலி குரூப்னு எல்லாரும் வச்சிருக்கீங்க ரெண்டு. Before 10 years we don't have this WhatsApp group. Nowadays we have this 10 group, isn't it? அதுலயும் உங்க ஃபேவரட் எல்லாம் ஒரு குரூப்ல இருப்பீங்க தனியா. And all your favorite will be on one group, isn't it? மொத்தமா ஒரு வேற குரூப் இருக்கும். And there will be a common group for us. மொத்த குரூப்ல வர்ற மெசேஜ் நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணிருப்போம் வேற குரூப்ல. And whatever message comes on the common group, we take that and we discuss in the private group. பாருங்க எல்லார் வீட்லயும் இந்த குரூப் இருக்குது அப்ப. So everybody has this group, I guess. அப்போ நம்ம பாருங்க, அற்பமாய் இருந்த டைம்ல அற்பமாய் ரொம்ப கால்குலேஷன் போடாத ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருந்தது. We had such kind of prayer, like, you know, very poor prayer. பெரிய பெரிய திட்டங்கள்லாம் இல்லாத ஒரு அற்பமான ஆண்டவரே என்னை காப்பாத்திருங்க, என்னை வேலை கொடுத்துருங்க, என்னை வந்து வெட்கப்படுத்துறாதீங்க, என்னை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிருங்க ஆண்டவரே. Somehow prayer, like, you know, Lord, somehow give something, Lord, don't put me into shame, Lord God. ஏன் வந்து எப்படியாவது அப்படின்னு ஜெபிச்சோன்னா, why we say that somehow, Lord? நமக்கு வந்து எதை பார்த்து போவது, எந்த பாதையை பிடிப்பது, எப்படி ஏறி போவது என்பதற்கான தெளிவு நம்ம இடத்துல இல்லாததினாலே நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, எனக்கு அற்புதம் நடந்தால் அது இயேசு மாத்திரமே செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இருந்ததனால எப்படியாவது நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சோம். So since why we make such kind of prayer, we don't know the path to where to walk. That's the reason in this situation no one else can help me, only God can help me. That's the reason you pray prayer. எத்தனை பேர் இப்போ சொல்லுவீங்க, எனக்கு ஆண்டவரே நன்மை என்று ஒன்று நடந்தால் அது உங்க கரத்தில் இருந்து மாத்திரம் தான் எனக்கு நடக்கும் ஆண்டவரே. How many of you until today you say that, Lord, if there is a goodness then let it come from you alone, Lord. என்னுடைய திட்டங்களின் மூலமா நடக்காது, ஸ்ட்ராட்டஜி மூலமா நடக்காது ஆண்டவரே. Not my plans or not my strategies, Lord. அப்ப எப்படியாவது செய்யுங்கன்ற ஜெபம் அற்பமான ஜெபம், அற்பமாய் ஆண்டவர் பதில் தராமல் அற்புதமாய் நமக்கு பதில் தந்தார். It's a normal prayer we do, Lord, do something somehow, Lord God, but you know how God does it greatly, in a miraculous way he does the miracle. சாதாரணமாய் நமக்கு பதில் தராமல் அசாதாரணமான பதில்களை கர்த்தர் நமக்கு தந்தார், செய்தார் நம்ம வாழ்க்கையில. So even though it's a normal prayer, but God answers to us in an extraordinary way. ஆமென். அப்படி அற்புதமாய் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு 20 வருஷம் இல்ல 10 வருஷம் 15 வருஷம் நம்ம தாண்டி வந்த பிறகு, so he has led us in that far, and you can see now you have crossed 10 years or 15 years or 20 years now. இப்போ நம்ம ஜெபம் எப்படியாவது ஜெபம் கிடையாது. Now our prayer is not like that kind of prayer, somehow prayer. இப்படி செய்யுங்க ஆண்டவரே, Lord, do like this. உண்மையா இல்லையா? Is it true or no? We don't pray this somehow prayer anymore in our life. We just pray, and we don't even pray. We just tell God what you want him to do in your life. இப்போ வந்து அப்படி ப்ரே பண்றதுல எப்படியாவது பண்ணுங்க ஆண்டவரே சொல்றது இல்ல, ஆனா இப்போ டிமாண்ட் பண்றோம், ஆண்டவரே இப்படி பண்ணுங்க ஆண்டவரே. ஹலோ, உண்மையா இல்லையா? Is it true or no? நாங்கெல்லாம் ஆண்டவருக்கே ஐடியா கொடுப்போம். We are the people who gives idea to the Lord himself. நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவரே இதான் என் சூழ்நிலை ஆண்டவரே. Lord, this is our Lord, this is my situation. அதனால நீங்க இந்த கதவை எனக்கு தருங்க ஆண்டவரே. So for that reason you need to open this door, Lord. ஆண்டவரே இந்த மேனேஜர் ரொம்ப டென்ஷன் கொடுக்குறான் ஆண்டவரே. Lord, this manager is giving so much of trouble. அவனை தூக்கிடுங்க ஆண்டவரே. Lord, take him away, Lord. ஆண்டவரே இதுதான் என் எதிர்பார்ப்பு ஆண்டவரே. Lord, this is my expectation, Lord. இந்த இடத்துல நீங்க இத வந்து நீங்க செய்யணும் ஆண்டவரே, கண்டிப்பா செய்யணும் ஆண்டவரே. 40 நாள் நான் உபவாசம் இருக்கேன் ஆண்டவரே. In this place you need to do this miracle, Lord. For that I'm going to fast for 40 days. நல்லா கேளுங்க, நம் சூழ்நிலையை நாம் பார்த்து நாம் ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தை கர்த்தரிடத்துல கொடுத்து ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை போராட்டத்துக்குள்ள அவரை நடத்துறீங்க. நீங்க அவரும் டென்ஷன்ல உட்கார்ந்திருப்பாரு, இந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லப்பான்னு. So
So what you do is you put a plan and you say that this is how God should work, and you give it to the Lord, and you will be demanding the Lord to do it. See, the problem is you see a situation and you think this is going to bring a breakthrough in your life. இதுதான் என் வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்ய போகுது என்பதை நாமே திட்டமிட்டு நாமே நம்பி அதை கர்த்தரிடத்திலே கொண்டு போகிறோம். அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், அப்படியாப்பா உன் பிளான் ரொம்ப நல்லா இருக்குப்பா, நீ கொஞ்ச நாள் போயிட்டு எல்லாம் ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு அப்புறம் வா என்கிட்டன்வர். If you give like that, God say like it's a good plan. Yeah, you can roam around, you can have a good fun, and then you can come back, he says. நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. Probably many of us would have நீங்க என்னெல்லாம் experienced திட்டம் போட்டீங்களோ whatever you have planned, அதுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் ஒன்னு செய்வார். God will do something against நான் என்ன that. கேட்டேன், நீங்க என்ன ஆண்டவரே செய்றீங்க? Lord, what I asked, what you have done, Lord. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ Whatever we expect, சம்பந்தமே இல்லாம ஒண்ணு நடக்கும். something else will happen against that. அது ஆனா நமக்கு பெரிய சாட்சியை நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணும். And that will bring a great testimony in our lives. அப்போ நம்மளுக்கு அது புரியவே புரியாது. We won't understand that moment. எதற்காக ஆண்டவர் இதை செய்தார் என்பது புரியாது. We won't understand why God is doing such kind of ஒரு things. சீசன் வரும் பாருங்க, அப்ப அழகா ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், இதுக்காக தான் நான் இதை உன் வாழ்க்கையில அனுமதித்தேன். But there will be a season God will tell us, for this reason I have done that. ஏன் ஆண்டவர் இந்த மக்கள் எல்லாம் எனக்கு இதை செஞ்சாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ், என் க்ளோஸா என் கூட இருந்தாங்க, ஏன் இதை செஞ்சாங்க ஆண்டவரே? You may ask the question, Lord, why those people, my friends, my close relatives, they have done all these kind of things. நல்லா கேளுங்க, அவங்க பின்னாடி உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. So you won't know what they have really done to you at that சில moment. நேரத்துல சில பேர் நம்மளை விட்டு போன பிறகுதான் தேவ திட்டமே நிறைவேறுவதற்கு ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் Some people they will leave us, only then you will understand what is the plan of God in your life. இப்போ நான் என் லைஃப்ல எப்படி வச்சிருக்கேன்னா, ஆண்டவரே if they come ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, அதே டோர் ஓபனா தான் இருக்குது, எப்போ வேணாலும் போட்ட ஆண்டவரே, அப்படிதான் இருக்கிறேன். So I am become like this, Lord, if the people are coming, that's fine, I'm welcome, and there is a door open, same door is open for them to இன்னொரு go. பெரிய லெசன் என்னன்னா, less crowd, less tension, less drama. This is the ஆள் கம்மியா இருக்கிறாங்கன்னா டிராமா கம்மியா இருக்கும், டென்ஷன் கம்மியா இருக்கும், வீட்டில் சாப்பாடும் பத்திரமா இருக்கும். டென்ஷன் இருக்காது, ரொம்ப crowd கம்மியாகுதுன்னா பரவாயில்ல. there is not much crowd, no worries, no much, let's கூட tension. எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க. Many of those people say like this. நல்லா கேளுங்க, கர்த்தர் உங்களை சில நேரத்தில் அப்படிதான் நடத்துகிறார். God sometimes lead us in that way. சில பேரை உங்க ஆசீர்வாதத்துல அவங்க பார்ட்டா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்ல. God doesn't will some people to be in your blessing. ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு போறாரோ அங்க அவங்களுக்கு ஃபிட்டிங்கே கிடையாது, ஃபிட் ஆக முடியாது அவங்க. So wherever they go, they can't fit in that place particularly. அப்ப போறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்யா. If they are going, that's well and good. It's okay. அது நல்லது. Good. சில நேரத்துல அப்படிதான் நம்ம சில லெசன்ஸ் நம்ம கத்துக்கிறோம். Sometimes that's how we learn lessons. அப்ப தேவ சமூகத்துல பாருங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் தரணும்னு ஆல்ரெடி நம்ம பிளானையும் போட்டுறோம். Sometimes when we pray, we already plan this is how God should answer us. இப்ப நாகமான் பாருங்க, அவருக்கு என்ன தேவை சொல்லுங்களேன். Now you can see what Naaman's need is. என்ன தேவை? What is his சுகம் need? தேவை. He needs a healing. தீர்க்கதரிசி கிட்ட வந்துட்டாரு. He have come to the prophet. வந்த உடனே தீர்க்கதரிசியும் எப்படி சுகம் பெற வேண்டும்னு ஐடியாவும் கொடுத்துட்டாரு. Also the prophet also say that how you going to be healed, and he gave the ways as well. அவர் என்ன சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல 7 தரம் ஸ்நானம் பண்ணு, உனக்கு சுகம் உண்டாகும்னு சொல்றாரு. And he said that you go to Jordan river and then you need to immerse 7 times. இவர் என்ன சொல்லிக்கிறார், thank you very much prophet, ரொம்ப நன்றி உங்களுடைய அற்புதத்துக்கு, போயிட்டு வரேன், முடிஞ்ச அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு கிளம்பி இருக்கணும். What is his work? He should have said thank you prophet, and you have given some offering and should have left the place. ஆனா வசனம் சொல்லுது, அதற்கு நாகமான் என்ன ரிப்போர்ட் வந்துச்சோ அதுக்கு அவர் சொல்றார், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு. And what the Bible says is, but Naaman, instead of doing like that, Naaman become furious. went away in anger போட்டிருக்கு. அவர் ரொம்ப கடும் கோபம் கொண்டு இப்ப சொல்றாரு, ஏன் கடும் கோபம் கொண்டாருன்னு சொல்றாரு பாருங்க. And now he says that why he went away in very anger. அவன் வெளியே வந்து, யார் இந்த அவனு? பேர் கூட சொல்ல. யார் இந்த அவனு? எலிசா தீர்க்கதரிசி வெளியே வந்து நின்று. பிளானிங் பாருங்க, இதான் ஜெபம். ஜெபத்துக்கு பதிலும் கொடுத்துட்டாரு. ஆனா நம்மால் பிளான் போடுறாரு, என்னது, நான் அப்படிலாம் நான் போக முடியாது யோர்தானுக்குலாம். So he came outside. He didn't say that his name. He said he didn't come, and he has a plan. Like, this is how it should. It didn't happen like that. சொல்றாரு, எலியா தீர்க்கதரிசி வெளியே வந்து நின்று. He should come. The prophet should. Elijah should come outside. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது. And he has to bow this name of the Lord. இப்ப பாருங்க, அடுத்த லெவல் என்னதுன்னா, அவர் தன்னுடைய கையினால என்னுடைய குஷ்டரோகத்தை எல்லாம் தடவி, gave his hand over the spot and cure all of my leprosy. என் தலை மேல 1 லிட்டர் கோகனட் ஆயில ஊத்தி, and pour
1 liter of coconut oil upon my head. ரெண்டு ஆட்டி எனக்கு ஜெபிச்சா And he shake 2 times and if he pray, எனக்கு சுகம் வரும்னு நான் நினைச்சேன், எனக்குள் நான் நினைத்திருந்தேன். I was thinking that way, then I will have the அது healing. சொல்றா பாருங்க, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்குவார்னா நான் நினைச்சிருந்தேன்ப்பா. And he was saying that this is how he will heal my leprosy. இப்போ நான் நினைச்ச மாதிரி நடக்காததுனால, Since whatever I expected didn't happen like that, எனக்கு அற்புதமே வேணாம். I don't want the miracle. நல்லா கேளுங்க, சம்டைம்ஸ் நம்மளும் இதே சூழ்நிலையில் இருக்கிறோம். நான் எதிர்பார்த்தபடி என் சூழ்நிலையிலே சில காரியங்களை கர்த்தர் செய்யவில்லை என்பதனாலே அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் இல்லை என்பதை நான் நம்புகிறோம். Sometimes we also, when we are expecting something, this is how it should happen, and when it didn't happen, we think God is not in that place. ஏன் ஆண்டவரே எனக்கு இதை அனுமதிச்சீங்க? இது எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்ல ஆண்டவரே. Why you allowed this, Lord? I'm not comfortable with this, Lord. எனக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஆண்டவரே. Lord, I'm feeling very disturbed. நான் உங்ககிட்ட இந்த காரியத்துல இந்த இடத்துல நீங்க ஒரு அற்புதத்தை இப்படி செய்வீங்க நான் எதிர்பார்க்கிறேன். Lord, I was expecting that you will do such kind of miracle in this place. ஆனா நீங்க ஆண்டவரே நான் நினைச்சதை விட நீங்க சம்பந்தம் இல்லாம ஒன்று செய்றீங்க. But whatever I expected, you didn't do that something else. அது எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்ல ஆண்டவரே. And I'm not comfortable with that as well, Lord. ஒருவேளை நாகமான் தன் கூட இருந்து வந்த எல்லா போர்ஸவர்கிட்ட சொல்லிருக்கலாம், பாரு நான் போவேன், ஒரு வெளியே வருவார், என்ன தடவி எனக்கு சுகம் தருவார்னு ஒருவேளை சொல்லிருக்கலாம். ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேன், ரிலேட்டிவ் கிட்ட சொல்லிட்டேன் நானு. Probably the Naaman would have said would have said to the soldiers, like, if I go there, the prophet will come out, touch me, and he'll heal me. That's how I have told all my relatives as well. இப்போ அவங்கலாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க ஆண்டவரே? Now what all those people will think about me? அவங்கலாம் என்ன பத்தி என்ன பேசுவாங்க? What they will speak about me? இப்போ நிறைய நேரத்துல பாருங்க, நம்ம கூட சில சூழ்நிலை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா ஐயோ நம்ம சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? Most of the time we will accept ourselves, but we will think like, what other people will they think? அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பயமா இருக்கும். That's what we will fear of. இப்போ நாகமானுக்கு இதான் பிரச்சனை. என்ன ஆண்டவரே, நான் அதுல வேற ஒரு ஐடியாவும் சொல்றாரு, எங்க ஊர்ல யோர்தானை விட பெஸ்ட் தண்ணிலாம் இருக்குதுப்பா. And Naaman says like this, in our country there is better river than the Jordan. உங்க யோர்தான் ரொம்ப கலங்கின தண்ணிப்பா, எங்க ஊர்ல பியூர் வாட்டர் இருக்குது. So your Jordan is not a good water. In our country we have the best water. எவ்வளவு ஐடியா சொல்றாரு பாருங்க ஆண்டவருக்கு. He will giving idea to the Lord. நிறைய பிளான்ஸ் சொல்லிட்டே இருக்காரு. என்னப்பா நான் இதெல்லாம் இருக்குது, நீ என்னப்பா பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. He is keep on ideas, and then he say, what are you doing, Lord? நாகமான் நினைக்கிறாரு தண்ணில அற்புதம் அப்படின்னு நினைக்கிறாரு. So Naaman is thinking the miracle will happen through water. தண்ணில அற்புதம் இல்ல, கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதுல தான் அற்புதம். ரிசோர்சஸ்ல அற்புதம் கிடையாது. ரிசோர்ஸ் எங்க இருந்து வருது, என்ன வார்த்தை வருது, என்ன வார்த்தை எனக்கு நேரா வந்தது, அதுல தான் அற்புதம். Instruction from God is going to bring a miracle in your life. The miracle is not in the resources. The miracle happens through the person who brings the resources. ஆமே, அவர் நினைக்கிறாரு தண்ணில தான் அற்புதம். இல்ல 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 இல்ல. I was thinking that the miracle is in the water. நம்ம நினைக்கிறோம் சில பேட்டர்ன்ஸ் போட்டு இந்த பேட்டர்ன் படி தான் அற்புதம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். We also think sometimes like, this is how we put a pattern and say the miracle should happen in this pattern. ஆனா ஆண்டவருடைய பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு ஒரு நாளும் புரியவே புரியாது. அவருடைய வழிகள் ஒரு நாளும் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. So we cannot understand God's ways and plans and patterns. அதான் சொல்றார், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. That's the reason he says your ways are not my ways. ஆமென். நான் உங்களுக்கு இந்த டெஸ்டிமனி சொல்லியிருக்கேன் தெரியல. ஒரு தடவை நான் யூகேக்கு வந்தப்ப, so I don't know whether I have shared 2019 December. So I don't know whether I have shared this testimony or not. When I came to UK 2019 December, அப்ப நான் வரும்போது பாருங்க, ஒரு அபுதாபில மீட்டிங் முடிச்சிட்டு அங்க இருந்து ஃளைட் ஏறறோம் நாங்க. So I finished my meeting in Abu Dhabi, and from there I'm starting. அப்ப ஃளைட்ல ஏறி உட்கார்றதுக்கு கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வருது. ஒரு பெரிய ஊழியக்காரர் தான், உங்களுக்கு சொன்னா தெரியும். So before I start my journey in flight, there was a person, a great minister of God, who called me. அப்ப அவர் சொன்னாரு, அபுதாபில மீட்டிங்லாம் முடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், யூகே போறீங்களாமே அப்படின்னா. ராமாங்க அப்படின்னு சொன்னேன். He said like, I think you have finished your meeting in Abu Dhabi and you are flying to UK, guess. அப்ப எவ்வளவு நாள் போறீங்கன்னு கேட்டார். He asked me how long you're going. அப்ப நான் சொன்னேன் almost 65 days அண்ணே அப்படின்னு சொன்னேன். I told brother it's going to be 65 days I'm going பெரிய to be. ட்ரிப் அது. ஏன்னா அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு பாஸ்டர் லண்டன்ல இருக்க ஒரு பாஸ்டர் அந்த மீட்டிங் போஸ்டர் டிசைன் பண்ணி UK பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் குள்ள போட்டார் அந்த டிசைனை. At that time what is the issue is, the pastor who invited me, he designed a poster and he put it in the pastors group. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு வராருன்னு மீட்டிங் இப்படி புக் ஆகி ஆல்மோஸ்ட் 65 டேஸ்க்கு போயிடுச்சு. All the pastors are known about that, and then everybody booked it and become 65 days now. அப்ப நான் சொன்னேன் 65 டேஸ். அப்ப உடனே ஐயோ 65 டேஸா, உங்களுக்கு 6 மாசம் வீசா இருந்தா கூட இந்த கேட்டகரியில நீங்க 50 நாள் தான் இருக்க முடியும்ட்டார். So even though you have he said like this, even though you have 6 months of visa, still you can be there for only for 50 days. அங்க நிப்பாட்டி இருந்தாருன்னா பரவாயில்ல. அடுத்து ஒன்னு சொன்னாரு, if you would have stopped there, that's fine, but he continued further. போன வாரம் தான் ஒரு பாஸ்டர் டீபோர்ட் பண்ணிட்டாங்க, நல்ல செய்தி சொன்னாரு. And he said a good news saying that last week there was one other pastor, they deported him. நான் சொன்னேனா இல்லையா, கரெக்ட்டா அவங்களுக்கு தெரியும், கரெக்ட்டா ஃபோன் பண்ணுவாங்க.
I told you, isn't it? They know all the matter at the right time. They will call us. நம்ம பாட்டு நல்லா போயிட்டு இருப்போம். He will be going on the smooth way. நம்ம தலைக்குள்ள எதையாவது விதைச்சிட்டு போயிடுவாங்க. And they will plant something else in our head and then go. அப்ப உட்கார்ந்து நான் சொன்னேன், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. போட் பண்ணிட்டேன், ஃளைட்ல செக் இன் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சு. இதுக்கு மேல நான் இறங்கனா நெஞ்சு புடிச்சிருந்தா இறங்கணும். I told like nothing else I can do it. Like already I'm boarded my flight. I can't do anything else. சரி சரி பார்த்து போங்க, ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா பிரச்சனை நீ எதிர்பார்க்குறீங்க போல இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. He said like if there is any problem just give me a ring. I said cut the story short, we were on the way. சாப்பாடு கொடுக்க வராங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜோம் பண்ணுகிறேன், அமைதி சாப்பாடுலாம் எடுத்துன்னு போயிருங்க. ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்ன ப்ராக்டிஸு? I am a pastor, I am a singer, songwriter. I am going to Southampton, Northampton, I am going to Wales, Scotland. Full practice, flight full practice. So on the way I must keep on fully practicing it because on the immigration, the border officer they may ask. So I need to tell them like I'm going these are the places, Wales and all those places. வந்து இறங்கியாச்சு, ஈத்ரோ ஏர்போர்ட்ல இறங்கியாச்சு. ஏன் இந்த கதை சொல்றேன், உங்களால ரிலேட் பண்ண முடியாது, அதனால சொல்றேன் இதை. So why I'm saying the stories you can relate it. Finally I reached Heathrow airport. Heathrow airport அதுவும் பாருங்க, இந்த ஏர்போர்ட் இமிகிரேஷன்ல ஒருத்தர் மூஞ்சில கூட சிரிப்பு பார்க்கவே முடியாதுமா. So particularly when you reach the airport, those immigration officers you can't find any little bit of smile in them. எல்லாரும் திருட்டு பாஸ்போர்ட்ல வந்த மாதிரியே பார்த்துன்னு இருப்பாங்க. Everybody பாத்துறீங்களா நீங்க, உண்மையா இல்லையா? யாருமே அப்படியே எல்லாம் அப்படியே திருன்னு முழிச்சுன்னு இருப்பாங்க. Everybody will be blinking like that. அப்போ நானும் பயத்தில் இருக்கேன். அப்போ நான் பார்க்குறேன் ஒரு 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 வெள்ளைக்காரர், ஒருத்தர் சின்ன யங் பையன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்போ நான் ஜபிக்கிறேன், ஆண்டவரே அவர்கிட்ட அனுப்புங்க, பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாருன்னு கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. And I was looking at a person, he was a white British person, and then I was praying, Lord, he looks like an angel. Lord, send me to that person. அதுக்கு பக்கத்தில் ஒரு பிளாக் அம்மா உட்காந்துருக்காங்க, டாலு பல்காக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே அங்கே மட்டும் என்ன அனுப்பிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜபிக்கிறேன். I was praying, Lord, there is a next person who was so very black person. அவங்க எல்லாரும் டென்ஷன் கொடுக்குறாங்க, ஃபுல்லா எல்லாருக்கும் டென்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த லைன்ல. And that lady was giving tension to all the people. Like நான் சொல்றாங்க, போ அங்க மட்டும் அனுப்பிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிறேன். I said, Lord, don't send me to that. ஆண்டவர் இருக்கார் பாருங்க. But God does, எங்க நம்ம வேணான்றோமோ, wherever we say like Lord don't want, லைன் அங்க தான் போகுது. And the light goes towards that. நான் அந்த பயத்திலே நின்றுக்கிறேன். God will make a way where there seems to be no way. I am also standing at the queue with all fear and saying like the Lord will make a way. கையை பிடிச்சி ரெண்டு பேரும் டங்ஸ்ல பேசிட்டே இருக்கறோம். And I holding my wife and we both are speaking in tongues. அப்ப அங்க ஒரு சைனீஸ் அம்மா அங்க ஒரு அம்மா நின்னு எல்லாரையும் go there நம்பிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். And there was a Chinese woman who was standing there and then she was leading the queue. இப்போ பாருங்க, ஒரு கருப்பு அம்மா இருக்காங்க, ஒரு வெள்ளைக்காரர் இருக்காரு. There was a black lady and then there was a white person. நடுவுல ஒரு empty ஒரு cabin இருக்கு. It was an empty cabin. நான் கரெக்ட்டா போற நேரத்துல ஒரு கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்ல பிரவுனா ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. So when I went nearby, you can see that in that empty cabin there was a person who came like was not neither white or black. இப்போ அந்த அம்மா என்ன அங்க அனுப்பிச்சிட்டாங்க. And this woman sent me towards that. நான் அவர் உடனே why are you here ன்னு கேட்டாரு. நம்ம தான் ஃபுல்லா பிராக்டீஸ் பண்ணிருக்கோமே. And he asked me why are you here, and you know that I have practiced fully, isn't it? ஃபுல்லா அடிச்சு விடுறேன், அவர் ஃபுல்லா பார்க்கறாரு, யாரா அவன் இந்த அடி அடிக்குறாங்க. And he was looking at me, who is that? He speak like அப்ப பாயிண்ட்க்கு வந்துட்டார். எத்தனை நாள் நீங்க இருக்கீங்க கேட்டா நம்ம 65 days ன்னு என்ன பார்த்தாரு. 65 days I don't think you can stay for 65 days ன்னாரு. So when you come to the point like you said like how long going to stay here, I said 65 days. ரொம்ப நேரம் அவர் வேற கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி ஏதோ படிச்சிட்டே இருக்காரு. And for a long time he was opening his computer and studying something. நாங்க ரெண்டு பேரும் God will make a way where there seems to be no way இதே சொல்லிட்டு இருக்கோம். And we just keep on saying God will make a way, there's no way, there seems to be no way. என்ன பார்த்தாரு, what did you say your name is அப்படினாரு. He looked at my pastor and he looked at me and he said what is your name? அதான பெனி ஜாஷுவா. Oh, I think I know you அப்படினாரு. He said I think I know you. நான் வந்து I was curious. I asked how do you know me அப்படினு கேட்ட உடனே since I was so curious I said like how you know me. அவர் இதெல்லாம் ரிப்ளை பண்றாரு. This is how he replied. இன்னைக்கு காலையில உங்க பாட்டை நான் பார்த்தேன்னாரு. He said like இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல சொன்னாரு. And in Tamil he said this morning I saw you listen to your song. இது வேற லெவலா இருக்குது அப்படின்னு உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த லைன் சொல்றாரு, நான் நுங்கம்பாக்கத்துல அந்த உடுப்பி ஹோட்டல் இருக்கும் பாருங்க, அதுக்கு பக்கத்துல தான் என் வீடுன்னாரு. And then he continued Tamil. He said like in Nungambakkam next to Udupi hotel, that's where my home is. இப்போ ரெண்டு பேரும் என்ன தெரியுமா பேசுறோம், உடுப்பி ஹோட்டல்ல என்ன நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். Now we have the conversation what is good in the Udupi hotel. இது எல்லாத்துக்கும் என் வைஃப் சாட்சி, உங்களுக்கு பக்கத்துல இருக்கறத பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். And my wife is a testimony. She was listening all to this. அப்ப சொல்றாரு, உங்க பாட்டு இது பார்த்தேன், நான் அங்க இது வருவேன், நான் இங்க தான் வளர்ந்தேன், இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இந்த கதெல்லாம் சொல்றாரு. And he keep on saying like this is the school I studied and this is the place I grown up and everything. இப்போ எல்லாம் சொல்லிட்டு to cut the story short நிறைய நடந்துச்சு அந்த இடத்துல. அப்ப அவர் சொன்னாரு 65 days is not the rule, 50 days is the rule, but there are exceptions.
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, உள்ள வாங்க, வெல்கம் டு யூகேன்னு சீல் அடிச்சு உள்ள அனுப்பிச்சாரு என்ன. He says there is no way that people can stay beyond Glory 50. to God. And Glory to God. And there are some exceptions. In that exception you are coming in and வெளியே வந்துட்டேன். என்ன ஒரு பாஸ்டர் பிக்கப் பண்ண வந்திருக்காரு. So I now came outside and there was a person who was waiting. Pastor was இந்த waiting. கதையெல்லாம் கேட்டார். And the pastor was heard all these stories. அப்ப கேட்ட உடனே முத என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த கதையை சொன்ன உடனே. And after I said the story, he asked me the first question. என்ன தெரியுமா கேட்டாரு? What is the question he asked me? பாஸ்டர் அவரோட நம்பர் வாங்குனீங்களா பாஸ்டர்? எதுக்கு நம்பர்? பாஸ்டர் did you get his number? Why he is asking that question? ஏன்? அடுத்த வாட்டி அவர் போனாருன்னா, சார் உடிப்பி ஹோட்டல் ஃப்ரெண்ட் அது வந்து நீங்க தானே, நான் வந்திருக்கேன் சார். பாருங்க, வழியே இல்லாத இடத்தில் கர்த்தர் எங்களுக்காக வழியை உண்டு பண்ணுவார். Even though there is no way, God will make a way for us. நல்ல கேளுங்க, அவர்களுக்கு வழி அது அடைக்கப்பட்ட வழிதான். For those people it's a blocked way. ஆனால் எனக்கோ அது கர்த்தர் திறக்கும் ஒரு அசாதாரணமான வழியாய் சாட்சியாக அதை கர்த்தர் எனக்கு மாற்றி But தருகிறார். for me, God made an extraordinary way and he opened the door for myself. இப்போ எல்லாம் முடிஞ்சு என்ன ஆச்சுன்னா ஒரு 3 years கழிச்சு நான் திரும்ப வரேன். So all this happened and after 3 அதே years I'm Heathrow coming airport. back. And the same Heathrow airport again. இந்த வாட்டி ஒரு பிரச்சனை இல்லை, நான் வந்தது ஒரு 3 வீக்ஸ்க்கு தான் வெளியே வந்துட்டேன். So this time I just came for 3 weeks, so I just came அப்ப என்ன easily. பிக்கப் பண்ண வந்தவர் பேசிட்டே வரோம், லெஸ்டர் வரைக்கும் போறதுனால பேசிட்டே வரோம். As a person who came for pickup, we were speaking அப்ப together until இமிகிரேஷன்ல ஏதோ பிரச்சனை இல்ல, எல்லாம் ஓகேவா and அப்படி. he was saying like, no, there's no problem, the immigration isn't it? ஆமா, நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா லாஸ்ட் டைம் வந்தப்போ இப்படி ஒரு கதை நடந்துச்சு And அப்படி சொன்னேன். I said like, no, this time no problem. Last time when I came, this is what the story, and said the story. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன சொல்றீங்க நீங்க, இது வாய்ப்பே இல்லையே அப்படினார். And he said like, you know, what you're saying, pastor, there's no way. ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல நான் எங்க வேலை செய்றேன் தெரியுமான்னு கேட்டார். எங்க? நான் ஹீத்ரோ ஏர்போர்ட்ல தான் வேலை செய்றேன். அதுவும் என்ன வேலை செய்றேன், அந்த டெர்மினல்ல அந்த இடத்துல நின்னு இமிகிரேஷன் ஆஃபீஸ், இந்த இமிகிரேஷன் போங்க, அந்த கவுண்டர் போங்க, இந்த கவுண்டர் போங்க அனுப்புற ஆள் நான் தான். அதுல ஆல்மோஸ்ட் 8 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன். ஒரு நாளும் தமிழ் இமிகிரேஷன் ஆபீசரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன். And he said that I'm working in Heathrow airport, and what is the duty I'm doing it, you know, I'm the person who stands there and sending the queues and clearing the queues for 8 years I'm working. I've never seen a Tamil immigration officer, he said. இப்போ நான் சொல்றேன், இல்லங்க அவர் பிரவுனா இருந்தாரு, ஷார்ட் ஹேர், கண்ணாடி போட்டிருந்தாரு, டாலா இருந்தாரு. இல்ல பாஸ்டர் நான் பார்த்ததே இல்ல. அப்படியே ஒரு தமிழ் ஆபீசர் இருந்தாலும் என்ன ரூல்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ் பேசக்கூடாது. So he said like this, I said like, no, I gave all these identification, like, you know, he has the glass and the short and all this section, but still he says even though he's a Tamil officer, he can't speak Tamil in that place. அப்ப நான் சொன்னேன், தெரியலங்க, அவர் தான் வந்தார் போனார். அப்ப அவர் சொன்னாரு, ஒருவேளை தேவதூதரா இருக்கும் பாஸ்டர்னு. So I said like, no, I don't know, that is the person, I saw him and he said probably could be an angel. அப்பதான் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு, இருக்கலாமே, இருக்கலாமே. That's where I realized, oh yeah, probably it could be, isn't it? அப்ப எனக்கு இன்னொன்னு புரிஞ்சுது. Only then I realized another thing. தேவதூதர்கள் பிரவுனா கூட இருப்பாங்கன்னு புரிஞ்சுட்டேன் நான். I understood that even the angels can be in the brown. நமக்கு தேவதூதர்னா உடனே என்ன யோசிப்போம்? வெள்ளை கலர்ல இருப்பாங்க, 2 ரக்க வச்சிருப்பாங்க, மேல லைட் எரியும், மேல ஒரு ரிங் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம யோசிப்போம். All what we are thinking when we see about angels, speak about angel, all we think is they have the wings to flap and they have the ring light and all the, that's how we imagine. இல்ல நான் மட்டும் தான் அப்படி யோசிக்கிறேன். Is it I am that thinking like that? எல்லாரும் ஏஞ்சல்னா அப்படி தான் யோசிக்கிறேன். வெள்ளை கலர், 2 ரக்க, மேல லைட். Everybody thinks like that. There will be wings and then a light and all this ring. நல்லா கேளுங்க, கர்த்தர் நம்மை நடத்தும் பாதைகள் சில நேரத்தில் நமக்கு புரிவதே இல்லை. Sometimes the way that God leads us, we don't understand. அப்ப பாருங்க, ஏன் அந்த பாஸ்டர் வந்து நம்பர் வாங்குனியான்னு கேட்டாருன்னா அவர் திரும்ப நம்ம அற்புதத்தை காப்பி அடிக்கிறதுக்கு கேக்குறாரு. So why the pastor is asking have you got his number? You just want to replicate the miracle what happened to me. Let's replicate that. நம்மளால சில நேரத்துல சொந்தமா கூட ஜெபம் பண்ண முடியாது. என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே அதே மாதிரி ஒன்னு செய்யுங்க ஆண்டவரே எனக்கும். Sometimes we can't pray like that. Lord, you have done like that, isn't it, Lord? Do it for me as well, Lord. பிரதர் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்வார், என்னோட விசால இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு, கர்த்தர் அற்புதமா இதை கொடுத்தாரு, ஐயரால் வந்து ஏதோ வந்துச்சு, பாஸ்போர்ட் வந்து நான் வந்துட்டேங்கன்னு. ஆண்டவரே அவர் சொன்னாரு பாருங்க ஆண்டவரே, அதே மாதிரி எனக்கும் செய்யுங்க ஆண்டவரே. Imagine a person comes here and says a testimony, says, God has blessed me and given me the ILR, this is the visa and everything. Immediately we started to pray. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. உங்களுக்கு அற்புதம் நடக்காத வரைக்கும் அமைதியா இருப்பீங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்கல அமைதியா இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னா there is a one other டென்ஷன் ஆயிடும் நமக்கு. There is one other extreme, like, you know, both of you won't have the miracle, but imagine they got the miracle before you, all tension is upon you. அன்னில இருந்து வீட்ல ஃபேமிலி பிரேயர் ஸ்டார்ட் ஆயிரும். From that day onwards there will be a family prayer inside the home. சாப்பாடுல கை வைக்க கூடாது, முதல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பாடுல கை வைக்கணும். There's no food until we finish the family prayer, we should not have any food. ஏன்? Why?
அற்புதம் எனக்கு நடக்கல பரவாயில்ல, அவனுக்கு எப்படி நடந்தது? It's not that I'm worried about my miracle. How come he got the miracle? ஆண்டவரே நான் அவனும் ஒண்ணா வந்தோம் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு. இதுல எக்ஸ்பிளனேஷன் வேற ஆண்டவர் கிட்ட. And we give an explanation to the Lord. Lord, we both came to this country together. ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து வேலை கிடைச்சது ஆண்டவரே. We both together we got the same job, Lord. அவனுக்கு ப்ரமோஷன் வந்துச்சு. And he got the promotion. அவன் காரை வாங்கிட்டான். And he got a car. அதுக்கு வேற 4 வீல் இருக்குது. And he has 4 wheels in it. இதுல டென்ஷன்ல என்னென்ன சொல்றேன்னு தெரியாம எல்லாத்தையும் சொல்லுவோம். என்ன ஆண்டவரே, how Lord? In the tension, whatever we speak, we don't know. We'll say keep on. ஃபுல் டென்ஷனு. நல்லா கேளுங்க, கர்த்தர் உங்கள் கொலீக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு அற்புதம் உள்ள சபையிலையோ ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்றால் கர்த்தர் அது அவர்களுக்கு நியமித்த வழி. உங்களுக்கோ அந்த வழி வித்தியாசப்படும், அந்த வழி அற்புதமாக இருக்கும். அதை காட்டிலும் மேலானதை கர்த்தர் நமக்கு ஒன்றை செய்வார். So if God is doing such kind of miracle to your friends or colleagues or inside a church something, they have that way. But for you, God has kept another way. It could be extraordinary miracle for them. அந்த அற்புதத்தை பார்த்து நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறீர், அதே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் ஒரு அற்புதத்தை வித்தியாசமா என் வாழ்க்கையில நீர் செய்வீர் ஆண்டவரேன்னு சொல்ற ஒரு ஜெபம் நமக்குள்ள ஏற்பட வேண்டும். When you look at that miracle, you need to pray, Lord, you have done the miracle for them. Lord, I believe on you, I trust in you. You're going to do greater miracle in my life as well. நல்லா கேளுங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்திற்கு பின்பதாக அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி பதில் தர வேண்டும் என்பதையும் கர்த்தருக்கு சொல்லி தருகிறோம். Sometimes we do the prayer and we also give an advice to the Lord. This is how you need to reply to me or answer to me. அப்ப பாருங்க, நம்ம எல்லா திட்டத்தை போட்டு கர்த்தரிடத்துல கொண்டு போய் ஆண்டவரே சைன போடுங்கன்னு சொல்ற ஜெபத்தை காட்டிலும், ஆண்டவரே இதுதான் என்னுடைய தேவை, இதிலே உம்முடைய அற்புதத்தை ஒன்றை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க கூடாது, அப்படி ஒன்றை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. Rather giving a plan, this is how you need to reply to me or do the miracle in my life, you just give the need alone to the Lord and say the Lord, everybody should say that you are the one done the miracle. இதுதான் என் தேவை ஆண்டவரே, இதுல உங்களுடைய அற்புதத்தின் கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Lord, this is my need, Lord God, let your miraculous hand work in this matter. எப்படி ஜெபிக்கணும்? Lord, do it one more time in my life ன்னு சொல்லணும். ஆமென். இந்த மாதிரி சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை இந்த மாதிரி miracle பண்ணுங்க ஆண்டவரே. செய்யுங்க ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை என்ன அற்புதத்தை பார்க்க வைங்க, இன்னும் ஒரு முறை என்ன ஆச்சரியத்தை பார்க்க வைங்க, இன்னும் ஒரு முறை உம்முடைய மகத்துவத்தை என்ன பார்க்க வைங்க ஆண்டவரே. Lord, one more time let me see the miracle. One more time let me see your wonders in my life. Pray like that. ஆமென். Hallelujah. நிறைய பேர் வீசா பிரச்சனை எல்லாம் இருப்பீங்கன்னு வெச்சீங்களேன். நான் சொல்றேன் பாருங்க, இது ஒரு டெஸ்டிமனி இருக்குது. So many of you have the visa problem. 2015ல நியூசிலாந்துல இருந்து ஒரு பாஸ்டர் என்ன கூப்பிடுறாரு. So 2015 there is a pastor who called me from New Zealand. இருந்து நம்மள கூப்பிட்டாங்க, பாஸ்டர் வந்துறேன்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். So when the pastor called me from New Zealand, I thought like, you know, and then I ran. அப்ப ஒரு டாக்குமெண்ட்லாம் அனுப்பிச்சு அப்ளை பண்ணிருங்க வீசானர். நானும் அந்த அக்பர் டிராவல்ஸ்னு சென்னையில ஒன்னு இருக்கும், அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் நியூசிலாந்து வீசா அப்ளை பண்ணோம், என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்கணும், அவங்க உடனே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 டாக்குமெண்ட் நான் கொடுக்கணும். So immediately I reached out to Chennai, that is Akbar Travels. I reached out, say like, you know, I need to go to New Zealand and what are the documents you need, and then they'll give me a list of checklists. நானும் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. I also sent those documents. அவர் எடுத்து ஃபோன் பண்றாரு, பாஸ்டர் நான் உங்ககிட்ட 10 டாக்குமெண்ட் கேட்டேன், நீங்க 3 டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கீங்கன்னாரு. And he called me and said like, you know, pastor, I asked for 10 documents, you just sent only 3 documents. நான் சொன்னேன், இருக்குறதானே சார் கொடுக்க முடியும், இல்லாத நான் எப்படி கொடுக்க முடியும்? And I said like, you know, whatever I have I can give, isn't it? என்ன அனுப்பிச்சேன் தெரியுமா? பாஸ்போர்ட். What are the things I sent, you know? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, passport size photo, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். and the bank statement. இப்போ அவர் அங்க இருந்து எனக்கு ஒன்னு சொல்றாரு போன்ல. And over the phone he said another thing. பாஸ்டர் உங்க பேங்க் ஸ்டேட்மென்ட்ட பார்த்தேன். I saw your bank statement, pastor. ஸ்டேட்மென்ட்க்குள்ள இருந்து எக்கோ அடிக்குது பாஸ்டர்னாரு. And from the statement there was echoing things are echoing. நீங்க எல்லாம் ஷார்ப்பா இருக்கீங்க, முதல்ல ஜோக் புரிஞ்சிருச்சு. You are very sharp, you understood the joke. நான் என்னங்க சொல்றீங்க ஒண்ணும் புரியல. இல்ல உங்க அக்கவுண்ட் அவ்வளவு காலியா இருக்குது, உள்ள இருந்து ஹலோ ஹலோ ஹலோன்னு சவுண்ட் வருதுனாரு. I said like, you know, I don't understand pastor what you are saying, and immediately he said like, you know, when I say hello it is echoing, that deep it is. அப்போ ஒரு கதை சொல்றாரு எனக்கு. பாஸ்டர் பக்கத்துல அப்போலோ ஹாஸ்பிடல் இருக்கு, அங்க ஒரு சர்ஜன் இருக்காரு, நியூசிலாந்துக்கு ஃபேமிலி அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கே விசா கிடைக்கல. And he said another matter, he said next to that there is Apollo hospital, there is a neurosurgeon, he applied for visa for New Zealand and they didn't give the visa. அப்பனா அந்த கதைக்கு பின்னாடி என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராரு நமக்கு? You know what he's trying to say behind the story? அவனுக்கே கிடைக்கல, உனக்கு எங்கடா கிடைக்கும் டேய்? He didn't get it, how going to go, you going to get it? அப்ப நான் சொன்னேன், ஐயா மரியாதைக்கு அங்க இருந்து கூப்பிட்டுருக்காங்க, நம்ம சும்மா அப்ளை பண்ணுவோம், வந்தா போவோம் இல்லனா கிராமத்துக்கு போவோம், அவ்வளவுதான். I said like, you know, for they respected me and then they were inviting me, if it's chances if I get then I'll go, or else I'll go to my village. அப்ளை பண்ணி மறந்துட்டேங்க. ஒரு 3 வீக்ஸ் முடிஞ்சு நான் திருத்தணின்னு ஒரு இடத்துல ஸ்டேஜ் போட்டு மாட்டு வண்டியை நிப்பாட்டி மேல அதுக்கு மேல நின்னு காஸ்பல் சொல்லிட்டு இருக்கோம்.
So I forgot about this visa applied, whatever I have applied. In Tirthani, there was a meeting, and in the bullock cart, I just put a stage and then I was preaching and sharing the gospel. அடிச்சிட்டே இருக்கிற ஃபோன். அப்ப அந்த மோட்டரோலால குட்டியா ஒரு ஃபோன் இருக்கும், வைப்ரேஷன் பயங்கரமா இருக்கும், கிரு கிரு கிருன்னு அடிச்சிட்டே இருக்குது அது ஃபோன். And the pastor was from New Zealand. He was keep on ringing me like it's a small Motorola 5 and it has a vibration. அப்ப எல்லாம் முடிச்சிட்டு அவருக்கு ஃபோன் பண்றேன், ஐயா கூப்பிட்டீங்களா, ஐயா ஏதோ இந்த மாதிரி மீட்டிங்ல இருந்து கூப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னே, ஆமா பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது என்ன நீங்க ஃபோன் எடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு நியூசிலாந்து விசா கட்சிச்சு பாஸ்டர்னாரு. And he said like I'm keep on calling you, no the matter, you got the New Zealand visa. இப்போ இதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்து ஒன்று கேட்குறாரு, if you would have stopped with this that's fine, but he said another thing. பாஸ்டர் உங்களுக்கு எப்படி விசா கிடைச்சதுன்னு எனக்கு கேட்டார். And he asked me, pastor how you got the visa? நான் சொன்னேன், சார் இந்த क्वेश्चन நான் உங்களை கேட்கணும் சார். I said like I need to ask this question to you. நீங்க என்ன கேக்குறீங்க சார்? Instead of that you asking me. இல்ல சார், நீங்க யாரையும் உள்ள வச்சிருக்கீங்க சார். He said like yes pastor, you should have kept someone inside that. நமக்கு உள்ள யாரும் இல்ல, மேல ஒருத்தர் இருக்கிறார் நமக்கு. We don't have எது முடியாது என்று சொல்கிறார்களோ அதை முடித்து காண்பிப்பதுதான் கர்த்தருடைய செயலாக இருக்கிறது. I don't have anyone. கையில எல்லாம் டாக்குமெண்ட் பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கீங்களா? இன்ன ஆண்டவரே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இல்ல இருக்குது. சில நேரத்தில் ஒண்ணுமே இல்ல. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. எது இல்லையோ அதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். எது காலியா இருக்குதோ அதை ஃபில் பண்ணுவார். எது உங்களுக்கே தெரியாம மிஸ்டேக்கா இருக்குதோ அந்த மிஸ்டேக்கையே ஒரு பெரிய அற்புதமா இந்த ஆண்டவர் மாற்றிடுவார். So you may be thinking like I don't have these documents or half of the thing. Don't worry about anything. Like God will fill everything and He will finish everything. When you are in the middle of God's will and the plan, nothing will come against you. So நீங்க ஆண்டவருடைய திட்டத்தின் மத்தியில இருக்கும்போது உங்களுக்கு எதிரா எதுவும் நிக்க முடியாது. உங்க அற்புதத்தை ஒன்றுமே தடை செய்ய முடியாது. Nothing going to stop your miracle. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவரே இதுன்னு கேட்கலாம். Probably you may ask this question, why Lord? ஆனா நல்லது ஆண்டவரே நீங்க சொல்ற காலம் வரும். But there will be a time you going to praise the Lord, say Lord it's நீங்க good. அதுக்கு ஒரு பிரைஸ் ரிப்போர்ட்டே பண்ணுவீங்க அதுக்கு. You for that you going to have a praise report. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஜெபத்தை மாத்திட்டேன். So little while back I just changed my prayer. ஆண்டவரே இதுதான் என் தேவை. I said like this is my need Lord. இதுல ஒரு விஷயம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஆண்டவரே. Lord once again surprise me Lord God. It's a very powerful prayer. It's a very powerful prayer. பிளான் திட்ட நாகமான் மாதிரி ஆண்டவரே எனக்குள் நினைத்திருந்தேன், கைகளை வைத்து தடவீர் என்று நினைத்திருந்தேன், அந்த கதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Not like Naaman, like I was thinking like this, he will come and put my hand upon me and no, nothing like that. இதுதான் என் தேவை. இதுல ஒரு அற்புதத்தை சர்ப்ரைஸா செய்யுங்க ஆண்டவரே எனக்கு. This is my prayer. It is this is the need Lord God, you surprise me somehow. இந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்க. So in this matter Lord once again make me a surprise Lord. நல்லா கேளுங்க, இந்த ஜெபத்தை பண்ணி கர்த்தர் எதை செய்தாலும் உங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட்டே வராது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. When you make this kind of prayer, then you won't have any kind of a disappointment because you don't have any kind of expectation. ஏன் டிசப்பாயின்ட்மென்ட் வருதுன்னா ஆல்ரெடி நம்ம திட்டத்தை போட்டு பிளானை போட்டு கொண்டு போய் தேவ பிரசன்னத்துக்கு ஆண்டவரே செய்யுங்க கேக்குறதுனால இது நடக்கலன்றதுனால டிசப்பாயின்ட்மென்ட் வருது. ஆனா ஆண்டவரே இதான் என் தேவை, இதுல நீங்க ஒன்னு செய்யுங்கன்னு சொல்லும்போது அவர் எதை செய்தாலும் சந்தோஷமாய் அற்புதமாய் சாட்சியோட நம்ம ஏற்றுக்கொள்வோம். You won't have this disappointment because you don't have a plan how God needs to answer for you. All you said is this is my need, you need to surprise me, then you will have the surprise. ஆமென். யாருக்கு தான் சர்ப்ரைஸ் பிடிக்காது? Who else don't like the surprise? All of us like surprise. எல்லாருக்கும் surprise பிடிக்கும். I want to tell you, heaven will surprise you. நான் உங்களுக்கு சொல்றேன், பரலோகம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். Amen. Amen. பரலோகம் நம் சபையை ஆச்சரியப்படுத்தும். Hallelujah. Heaven going to surprise our church. பரலோகம் உங்கள் சூழ்நிலையிலே ஒரு அற்புதத்தை, ஆச்சரியத்தின் அற்புதத்தை கொண்டு வரும். Heaven going to surprise you some way in the miraculous way and in the wonders way. இத புரிஞ்சிக்கிட்டவங்க சொல்லுவீங்க. People who understood, those people will say தாவீதை போல like David, என் நினைவுகள் அவமாகட்டும் ஆண்டவரே. Lord all my counsels plans be Lord nothing. ஏன்னா நான் போட்ட திட்டத்தை விட உங்க திட்டம் சூப்பரான திட்டம் ஆண்டவரே. Whatever plans I have made, it's better than all my plans Lord. தாவீது அதை புரிஞ்சிக்கிட்டார். ஆண்டவரே ஜாதிகளின் ஆலோசனை நீங்க விருதாவாக்குறது எதுக்குன்னா அதை விட மேலான ஒரு திட்டத்தை என் வாழ்க்கையில செய்ய போகிறீங்கன்றதுக்காக தான் ஆண்டவரே. David understood clearly all these people's counsel, nations counsel, all these going to be nothing because your plan is greatest plan. என் நினைவுகளை எல்லாம் அவமாக்குவதற்கான ரீசன் என்னன்னா என்னுடைய நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள் மேலா இருப்பதனால அந்த நினைவு என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு சொல்லி நல்லா கேளுங்க. இது மெச்சூர்டான ஒரு கிறிஸ்டியனால மட்டும்தான் இந்த ஜெபத்தை செய்ய முடியும். Only the matured Christian man can make such kind of prayer. Lord, let your plans and things happen in my life. கூட சில பேர் பயப்படுவாங்க அந்த ஜெபத்துக்கு. Even today many people will scared of. என் திட்டங்கள் அவமாகட்டும் ஆண்டவரே. Lord, let all my plans be nothing. ஐயோ என்ன எப்படி ஜெபிக்கிறது இதுன்னு. We will be scared like how we going to pray like this. ஆனா அந்த
ஜெபத்தை யாரால செய்ய முடியும்னா முழுவதுமாய் ஆண்டவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் அர்ப்பணித்தவர்கள் மாத்திரமே இந்த ஜெபத்தை இருதயத்தின் உள்ளத்தில் இருந்து ஆழத்தில் இருந்து செய்ய முடியும். Who can make such kind of prayers? Only person who completely surrendered to the Lord from the bottom of her heart. Only those people can make such kind of mature Let prayer. my plans die so that his plan will be established in every area of my life. என்னுடைய திட்டங்கள் மரிக்கட்டும் சாகட்டும், அப்பொழுதுதான் அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும். அவருடைய திட்டம் நான் நினைத்ததை காட்டிலும் 1000 மடங்கு மேலான திட்டமாய் இருக்கிறது. So whatever plans I have, his plan is 1000 times better than all my plans. ஆமென். உண்மை இல்லையாங்க? Is it true or not? ஆமென். இந்த காலை வேளையில ஒருவேளை கேள்வி, சந்தேகம், பயம் இதெல்லாம் இருக்கும்னா இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் உங்களை இந்த சூழ்நிலையிலே ஆச்சரியப்படுத்துவார். So if you have this questions in this morning, all these questions and fear, then this morning it's surprising you. God is surprising. மீண்டும் ஒரு விசை உங்களை ஆச்சரியப்படுத்துவார். Once again God is going to surprise you. மீண்டும் ஒரு முறை அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பார். Once again he going to prove how great he is. அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன் என்பதை அவர் ஒரு விசை நிரூபிப்பார். Once again he going to prove who depend on trust on him, he going to do great miracles for them. ஆமென். அப்ப நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இதான் என் தேவை, என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஆண்டவரே. We going to pray like this, Lord, this is my need. Lord, you need to surprise me. சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. He will does that. ஆமென். நிச்சயமா பண்ணுவாரு. For sure he will do that. ஆமென். 1000 பேருக்கு அடைக்கப்பட்ட கதவா இருக்கலாம். For 1000 people it's closed doors for them. ஆனால் அதுதான் உங்களுக்கு திறந்த கதவாக ஆண்டவர் மாற்றி தருவார். For you that going to be the open door for you. அவங்க டெஸ்டிமனியை வித்தியாசமா சொல்லலாம், கதையை வித்தியாசமா சொல்லலாம், இப்படிலாம் நடந்துன்னு சொல்லலாம். என் கதை பரலோகத்திலிருந்து எழுதப்படும் கதையாக, அற்புதத்தின் கதையாக, அற்புதத்தின் சாட்சியாக, வல்லமையின் சாட்சியாக என் ஆண்டவர் மாற்றி தருவார். They going to say a different story, but you going to say God going to write my story from heaven, and it's a different story the way that God likes. நான் சொல்றேன் தீர்க்கதரிசனமா, மீண்டும் ஒரு விசை அவர் உங்களை மகத்துவமான சாட்சி சொல்லும்படி நிறுத்துவார். I'm going to prophesy to you, God going to make another surprise in your life and do the great miracle in you. யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் டெஸ்டிமனியோட நிப்பீங்க. So whoever said amen and claimed it, everybody going to be as a testimony. ஆமென் வருது பாருங்க. Hallelujah. ஆமென். எல்லாம் எழுந்து நில்லுங்களேன். Can we all stand to our feet? உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்லா கைகளை உயர்த்தி எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஓ அடோனாய். அர்ப்பணிப்போட with a surrendering heart. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மாத்திரமே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என்றே. கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை தான் எந்தன் வாழ்வில், உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதார். நீங்க மாத்திரம் ஆண்டவரே என் ஆதாரமா இருக்கிறீர். நீர் இல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம்
வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் Lord, in சுவாமி. this morning I pray for each and everyone who will come here, Lord. ஆண்டவரே, எந்த தேவையோடு நின்று கொண்டிருந்தாலும் Lord, whatever need they are standing here, Father God. இப்பொழுதே பரலோகத்தின் ஆச்சரியம் அவர்களுக்கு நேராய் வரட்டும் சுவாமி. Lord, let the heaven, Lord, surprise right now, Father God. இப்பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வரட்டும் Lord, சுவாமி. let the power come from heaven, Father God. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தின் கரம் இறங்கி வருவதாக Lord, ஆண்டவரே. whatever may be the situation, the hand of miraculous hand, Lord, work in them, Lord ஓ, God. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக என்று Let சொல்கிறோம். all this blocks door be open in the name of Lord Jesus Christ. எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடையிலே தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Lord, whatever is blocking, Lord God, let your power of God fall upon all those எதெல்லாம் அவர்களுக்கு matters. எதிர்ப்பா இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சி உண்டாகட்டும் Lord, ஆண்டவரே. wherever the opposition is, Father God, let there be a miraculous testimony, Father ஆண்டவரே, God. ஒவ்வொருடைய கரங்களும் இயேசுவின் நாமத்திலே பலப்படுவதாக என்று சொல்கிறோம் I ஆண்டவரே. pray, Father God, let every hands be strengthened by you, Father God. எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறுவதாக என்று சொல்கிறோம். Lord, every lack be met, Father God. அப்பா, எல்லா பலவீனங்களும் பலனாய் மாறட்டும் என்று சொல்கிறோம் Let all சுவாமி. the weakness be, Lord God, healing, Lord God. சபையின் மேல நாங்க சொல்றோம், அப்பா, உம்முடைய வல்லமை ஒரு விசை மகத்துவமாய் இறங்கி வரட்டும் நாங்க சொல்றோம் Lord, we ஆண்டவரே. proclaim upon this church, Father God. Lord, surprising way, let it happen from heaven, எந்த Lord இடத்துல God. எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல பெரிய சாட்சி உண்டாகட்டும் நாங்க சொல்றோம் Lord, ஆண்டவரே. wherever the problems we speak, Lord God, let there be a miracle on those மீண்டும் matters. ஒரு விசை நீர் சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளை நிறுத்துகிறதற்காக நன்றி Lord, சொல்கிறோம். thank you, Lord God, making them again as a testimonies, Lord அப்பா, God. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதி. Lord, touch each and everyone, bless each and everyone, ஒவ்வொரு Father God. வாழ்க்கையும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும் Let சுவாமி. everyone's life bring glory to you, O இந்த Lord. தேசத்திலேப்பா ஒரு பெரிய ஸ்தாபிப்பை நீர் உண்டு பண்ணுகிறதற்காக நாங்க நன்றி Lord, சொல்றோம். in this country, thank you for making a big establishment for அப்பா, them, நான் Lord ஒரு God. தீர்க்கதரிசனமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அன்எக்ஸ்பெக்டட் ப்ரமோஷன்ஸ் வரட்டும் இயேசுவின் Lord, நாமத்திலே in a ஆண்டவரே. prophetic way, I give a prophecies, Lord. Let there be unexpected promotions from them, அப்பா, Lord God. அன்எக்ஸ்பெக்டட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் வரட்டும் இயேசுவின் Lord, நாமத்திலே. in the name of Jesus, let there be unexpected appointments for them, அப்பா, Lord God. அன்எக்ஸ்பெக்டட் சூப்பர் நேச்சுரல் கால்ஸ் வரட்டும் ஆண்டவரே Lord, in அவங்களுக்கு. an unexpected way, they let them receive supernatural calls, Father என் God. தேவன் பெரிய பாதைகளை திறந்து கொடுப்பதற்காக நன்றி Lord, சொல்கிறோம். thank you for opening great doors, Father நன்மை God. உண்டாகட்டும், Let there be goodness. அற்புதம் உண்டாகட்டும், Let there be miracles, Lord சாட்சிகள் God. உண்டாகட்டும் Let there be சுவாமி. testimonies, Father நாங்கள் God. சபையை ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless this church. உம்முடைய வசனம் சொல்கிறபடிப்பா, நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் என்று சொன்னபடி அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்திலே சபையில உண்டாகட்டும் ஆண்டவரே. Lord, as the word of God says, you will extend to the right and left. Same way, let it be blessed, Father God. The church be அப்பா, blessed, let them Lord. see the overflow of God in every area of their ministry, O Father. Lord, ஒரு பெருக்கம் எல்லா இடத்துல பார்க்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord. We இன்னும் give அதிகமாய் நிற்கிறியை செய்வீராக. thanks. Lord, do great things in உம்முடைய their கரத்தில் midst. ஒப்பு கொடுக்கிறோம். We surrender into your hand, Lord. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we pray. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah.